நான் உங்களுக்காக இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறது ஒரு கொரியன் படம். கொரியன் படம்னாலே கதை ரொம்ப வித்தியாசமா சூப்பரா இருக்கும். அதுலயும் இது ஒரு உண்மை கதை. கொரியால 2016ல உண்மையான நடந்த ஒரு சம்பவத்தை அடிப்படையா வச்சு எடுத்திருக்காங்க இந்த படத்தை. படம் ரொம்ப அருமையா இருக்கும். படம் ஆரம்பத்துல இருந்து ரொம்ப விறுவிறுப்பாவும் கொஞ்சம் காமெடியாவும் ஜாலியாவும் போகும் கடைசி வரைக்கும். கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, நம்ம கதைக்குள்ள போயிருவோமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே நமக்கு இந்த படத்தோட ஹீரோயினை தாங்க காட்டுவாங்க. நம்ம ஹீரோயினை பத்தி சொல்லணும்னா அவங்களுக்கு புருஷன் கிடையாது. செத்து போயிட்டாரா விட்டுட்டு போயிட்டாரான்னு தெரியல. படம் முழுக்க அந்த கேரக்டரை பத்தி எதுவுமே சொல்லல. ஆக மொத்தத்துல அவங்க ஒரு சிங்கிள் மதர். அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. சமீபத்துல அவங்க குடியிருந்த வீடும் அவங்களுக்கு சொந்தமா இருந்த ஒரு லாண்ட்ரி ஷாப்பும் மொத்தமா எரிஞ்சு போயிடுச்சு. அதுல இவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் பெருசா உயிருக்கு எந்த ஆபத்து இல்லைனாலும் இவங்களோட மொத்த வாழ்வாதாரமும் அந்த தீ விபத்துல போயிடுச்சுங்க. பாவம் தனியால குழந்தைங்களை நம்ம ஹீரோயின் தான் வளர்த்துட்டு வந்திருக்காங்க. இப்ப வீடும் இல்ல, பொழப்பும் போயிடுச்சு. அதனால வேற வழி இல்லாம அந்த சிட்டில இருக்கக்கூடிய ஒரு பெரிய லாண்ட்ரி ஃபேக்டரி, துணி எல்லாத்தையும் செலவு பண்ணி டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஃபேக்டரிங்க அது. அதுலதான் இப்ப டெலிவரி இன்சார்ஜா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வேலையில கிடைக்கிற வருமானத்தை வச்சுதான் குழந்தைங்களையும் வளர்த்துக்கிட்டு வராங்க. இவங்களோட நிலைமை இந்த அளவுக்கு ரொம்ப மோசமா இருக்கும்போது ஒரு நாள் பரபரப்பா ஃபேக்டரியில வேலை நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு போன் வருங்க. ஹீரோயினுக்கு இப்ப பணத்தேவை அதிகமா இருக்கிறதுனால அவங்களோட வீட்டையும் கடையையும் சரி பண்றதுக்காக ஒரு பேங்க்ல பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்களாமா. ஆனா அந்த லோனுக்கு இவங்க குவாலிஃபை இல்லைன்னு சொல்லி அவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்ப மறுபடியும் அந்த பேங்கோட பிரான்ச் மேனேஜர் தான் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணியிருக்காரு. ஏதோ ஒரு புது ஸ்கீம் மூலமா இவங்களுக்கு லோன் கொடுக்கறதா சொல்றாரு. ஆனா ஏற்கனவே நான் கேட்டு வந்ததுக்கு லோனுக்கு நான் குவாலிஃபை இல்லைன்னு சொன்னீங்களே சார்னு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க. ஆனா புதுசா வந்த ஸ்கீமை பத்தி அவர் எடுத்து சொல்றாரு. அந்த ஸ்கீம் மூலமா உங்களுக்கு $50,000 வரைக்கும் பணம் கிடைக்கும்லாம் சொல்றாரு. இதை கேட்டதும் இவங்களுக்கும் கொஞ்சம் நம்பிக்கை வருது, சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அந்த பணம் கிடைச்சா வீட்டையும் அவங்களோட பழைய கடையையும் சரி பண்ணிடலாம் இல்லையா? இப்படி பல விஷயங்களை பத்தி இவங்க மனசுக்குள்ள கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல சீனை கட் பண்ணி நமக்கு ஒரு 2-3 நாள் கழிச்சு என்ன நடக்குதுன்றத காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஃபேக்டரியில டெலிவரி பண்ணக்கூடிய வேனை எடுத்துக்கிட்டு வேக வேகமா அந்த சிட்டியோட பேங்க் நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. வண்டியை ஒரு ஓரமா நிப்பாட்டிட்டு நடு ரோட்ல ரொம்ப பதட்டமா ஓடுறதுதான் நமக்கு காட்டுறாங்க. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல. வண்டி வரத கூட சுத்தமா அவங்க கவனிக்கல. இதுல ஒரு வண்டி அவங்க மேல இடிக்க வேற செஞ்சிருச்சு. ஆனா பெருசா காயம் இல்ல. வண்டி ஓட்டுனவன் தான் இறங்கி வந்து தாறுமாறா கத்துவான். தப்பு என்னமோ ஹீரோயின் மேலதான். ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப பதட்டமா இருக்காங்க. அப்புறம் அந்த ஆள்கிட்ட சாரி எல்லாம் கேட்டுட்டு அதே பதட்டத்தோட வேக வேகமா அந்த பேங்குக்குள்ள ஓடுவாங்க. அந்த பிரான்ச் மேனேஜரோட பேரை சொல்லி எங்க இருக்காரு அவரை நான் உடனே பார்த்தாகணும்னு கத்த கிளம்பிட்டாங்க. இதுல பேங்க்ல வேலை செய்யறவங்க எல்லாம் வேற கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் மேனேஜரை வர சொல்றோம், என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்டா நான் உடனே அவரை பார்த்தாகணும்ன்றாங்க. யார் என்ன கேட்டாலும் எதுவுமே சொல்லல. மேனேஜர் மேனேஜர் தான் அவர் பேரை சொல்லி கத்திக்கிட்டு இருக்கு இந்த அம்மா. அப்ப உள்ள இருந்து மேனேஜரும் வருவாங்க. பார்த்தா அது ஒரு பொண்ணு. இவங்க சொல்ற பேரு தான் அந்த மேனேஜரோட பேரு. ஆனா அது ஒரு பொண்ணு. இல்லங்க, பேர் சரியாதான் இருக்கு. ஆனா எனக்கு கால் பண்ணது ஒரு ஆணாச்சு, அவர் எங்கன்னு கேட்டா இல்லங்க நான் தான் இந்த பேங்கோட மேனேஜர், உங்களுக்கு என்ன வேணும்னு அந்த அம்மா கேட்கும் பதிலுக்கு இவங்களும் போன்ல ஒரு ஐடி கார்டை காட்டுறாங்க. இந்த பேங்க் மேனேஜர்னு சொல்லி யாரும் அனுப்பி வச்சாங்களாமா. அப்ப கொஞ்சம் நிதானமா அந்த மேனேஜர் அம்மா என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டா இவங்களுக்கு வந்த போன் காலை பத்தி எல்லாம் இவங்க சொல்லுவாங்க. பதிலுக்கு அந்த மேனேஜரும் நீங்க அவங்களுக்கு ஏதாவது பணம் கொடுத்தீங்களான்னு கேட்டாங்க. உடனே நம்ம ஹீரோயினோட முகமே மாறி போச்சு. ஆமா, லோன் அப்ளிகேஷனுக்காக கொஞ்சம் பணத்தை டெபாசிட் பண்ணணும்னு சொன்னாங்க, அதனால நானும் பணத்தை போட்டு விட்டேன்னு நம்ம ஹீரோயின் சொல்ல, இல்லம்மா நாங்க யாருக்கிட்டையும் லோன் விஷயமா எந்த ஒரு பணமும் கேட்க மாட்டோம், உங்களை யாரும் மோசடி பண்ணி ஏமாத்திட்டாங்கன்னு பேங்க்ல இருக்கவங்க ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே மயக்கமே வந்துரும். அப்புறம் சுத்தி இருக்கவங்க தான் ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணி அவங்க மறுபடியும் நிதானத்துக்கு வர்றதுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணுவாங்க. கண்ணு முழிச்சது நம்ம ஹீரோயினுக்கு போன் பண்ணவனை நினைச்சு செம்ம கடுப்பு வரும். அநியாயமா எனக்கு போன் பண்ணி என்னை ஏமாத்தி என் பணத்தை புடுங்கிட்டானே, அவனை எப்படியாவது நான் கண்டுபிடிச்சே ஆகணும்னு கொலவெறி வந்துரும். அப்புறம் என்ன, பணத்தை இழந்தாச்சு, அடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தானே ஆகணும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா அவங்க கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயின் விளக்கமா எழுதி கொடுக்கறாங்க. ஆனா அதை வாங்கி பாக்குற போலீஸ்காரு ரொம்ப தெனாவட்டா இருக்கிறாரு. பெருசா இவங்க மேல அவர் எந்த ஒரு அக்கறையும் காட்டல. எவ்வளவுமா பணத்தை இழந்துன்னு கேட்டா அப்பதாங்க நம்ம ஹீரோயின் உண்மையை சொல்லுவாங்க. மொத்தமா போன் பண்ணவனை நம்பி இவங்க $32,000 இழந்திருக்காங்க. அதுவும் ஒரு தடவை 2 தடவை இல்ல, 8 தடவை மாறி மாறி அந்த ஃபீஸ் வேணும் இந்த ஃபீஸ் வேணும்னு அவன் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கான். இவங்களும் சந்தேகப்படாம போட்டு விட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. இவங்க கையில இருந்த மொத்த பணமும் இப்ப போச்சு. $32,000 இவ்வளவு நேரம் அசால்ட்டா பேசிக்கிட்டு இருந்த அந்த போலீஸ்காரை வாயை பொழந்துருவாரு. ஆனா அவர் கூட நம்ம ஹீரோயினை தான் திட்டுவாரு. ஏமா உனக்கெல்லாம் அறிவில்ல, ஒருத்தன் போன் பண்ணானா அவனை நம்பி 8 தடவையா பணத்தை போடுவ, ஒரு தடவை கூடவாமா உனக்கு சந்தேகம் வரல
இல்லன்னு அவர் ஒரு பக்கம் கண்ணாபின்னான்னு பேச நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிரும். ஏன்னா போற இடத்துலலாம் ஏன் பணத்தை போட்ட நம்ம ஹீரோயினை தான் கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். டக்குன்னு கோவத்துல அவங்களும் கழுத்துல இருந்த அந்த பேண்டேஜ் அவுத்து காட்டினா கழுத்துல பாவம் தீக்காயும் ரொம்ப கொடூரமா இருக்கு. பாருங்க சார், இப்படி உங்களுக்கு நடந்திருக்கா என்னைக்காவது? நீங்க குடியிருந்த வீடு, உங்க வாழ்வாதாரம் எல்லாம் தீயில எரிஞ்சு போய் இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ண முடியாம நடுரோட்டுக்கு வந்திருந்தீங்கன்னா என் நிலைமை என்னன்னு உங்களுக்கு புரியும். நானும் என்ன செய்வேன், எனக்கு வேற வழி தெரியல. போன் பண்ணவன நம்பிட்டேன். அந்த லோன் மட்டும் கிடைச்சிருந்தா என் பிரச்சனை எல்லாம் தீர்ந்திருக்கும். அதை நம்பி பணத்தை போட்டு விட்டது தப்புதான். ஆனா எப்படியாவது அந்த திருட்டு பையல கண்டுபிடிக்கிற வழியை பாருங்கன்னு பாவம் நம்ம ஹீரோயினும் ரொம்ப எமோஷனலா பேசிடுறாங்க அந்த போலீஸ்கார்ட்ட. இப்ப கூட அவருக்கு அந்த அளவுக்கு இவங்க கேஸ் மேல சீரியஸ்லாம் கிடையாது. சரி போமா, நாங்க எப்படியாவது நீ பணம் போட்ட அக்கௌண்ட்டை ட்ராக் பண்ண பாக்குறோம், எங்களால முடிஞ்சதை செய்யறோம்னு அவரும் சொல்லி அனுப்பிடுறாருங்க. அப்புறம் அங்க இருந்து வருத்தத்தோட கிளம்பி எரிஞ்சு போன அவங்களோட பழைய வீட்டுக்கு போவாங்க. அங்க பசங்களுக்கு பிடிச்ச பாதி நிலையில எரிஞ்சு போன ஒரு குட்டி பொம்மை கார் இருக்கு. அதை தேடி கண்டுபிடிச்சு எடுத்துக்கிட்டு பசங்க தங்கி இருக்க இடத்துக்கு போவாங்கங்க. இவங்க அந்த ஃபேக்டரியிலேயே வேலை பாக்குறது மட்டும் இல்லாம அங்கேயே தங்கிப்பாங்க போல. பிள்ளைங்களை மட்டும் தனியா ஒரு சின்ன கிண்டர் கார்டன்ல தான் தங்குறதுக்கு விட்டுருக்காங்க. அங்க போய் பிள்ளைங்களை பார்த்துட்டு ஆசையா அந்த காரை கொடுத்தா, என்னம்மா இதுக்கு முன்னாடி இது சிகப்பு கலர்ல இருந்துச்சு, இப்ப ஏன் கருப்பு கலர்ல மாறுச்சுன்னு அந்த அழகான குட்டி பையன் கேட்பான். இவங்களுக்கு என்ன சொல்றதுனே தெரியல, ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனாலும் சூரிய ஒளிப்பட்டு இப்படி கருப்பாயிடுச்சுடா அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி சமாளிப்பாங்க. அப்போதான் அந்த கிண்டர் கார்டனோட ஓனர் வந்து, நீங்க பல நாளா ஃபீஸ் கட்டாம பிள்ளைங்களை இங்க விட்டுட்டு போயிருக்கீங்க, அதனால தயவு செஞ்சு பிள்ளைங்களை இப்பவே கூட்டிட்டு போயிருங்க, இனிமே எங்களால வச்சு பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால வேற வழி இல்லாம பிள்ளைங்களையும் இவங்க வேலை பார்க்குற அந்த ஃபேக்டரிக்கே வந்து ஒரு மூலையிலேயே தங்க வச்சுப்பாங்க. இவங்களும் அங்கதான் தங்கி இருக்கிறாங்க போல. நைட்டுல அங்கங்க பூச்சியெல்லாம் வந்துகிட்டு இருக்கும். கண்ணு முழிச்சு பிள்ளைங்களை ரொம்ப கவனமாலாம் பார்க்க வேண்டியது இருக்கு நம்ம ஹீரோயின். இதுக்கு நடுவுல பணத்தை இழந்தது நினைச்சு வேற ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க நைட் எல்லாம். நம்ம ஹீரோயினோட நிலைமை இந்த அளவுக்கு இங்க மோசமா இருக்கும்போது இன்னொரு பக்கம் சைனால இருக்க ஒரு கால் சென்டர் மாதிரியான இடத்த நமக்கு காட்டுவாங்க. ஆக்சுவலா அது கால் சென்டர் கிடையாது, ஒரு பெரிய ரவுடி கும்பல் அந்த மாதிரி செட்டப்ப போட்டு எக்கச்சக்கமான ஆளுங்களை வச்சு விதவிதமா மோசடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம ஹீரோயின் கிட்ட பண்ண மாதிரி பேங்க் மோசடி மட்டும் இல்லங்க, நிறைய பேர்கிட்ட பொண்ணுங்க மாதிரி சாட் பண்ணி அப்புறம் அந்த சாட்டையே காமிச்சு பிளாக்மெயில் பண்ணி பணத்தை புடுங்கிறது, இன்னும் விதவிதமா மோசடி பண்றானுங்க. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா இது ஒரு பெரிய நெட்வொர்க் போல. அங்க எக்கச்சக்கமான ஆளுங்க வேலை பாக்குறாங்க. எல்லாருமே சின்ன பசங்க, படிச்சவங்க. ஆனா இங்க வேலை பாக்குற யாருமே இந்த வேலையை விருப்ப பண்ணல. வேலை தரதா சொல்லி வேற வேற இடத்துல இருந்து படிச்ச பசங்களை இங்க கூட்டிட்டு வந்து கட்டாயப்படுத்தி தான் இந்த வேலையை பார்க்க வைக்கிறாங்க. ஒரு பெரிய ரவுடி கும்பல் அங்க இருக்கும். அவங்க தான் அந்த இடத்த ஜெயில் மாதிரி நடத்திக்கிட்டு வராங்க. ஒழுங்கா வேலை பார்க்கலன்னா செம்ம அடி விழுகுது பசங்களுக்கு. அங்க இருக்கவங்க எல்லாம் ஒரு பயத்தோடையும் நடுக்கத்தோடையும் தான் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அதுலயும் குறிப்பா நம்ம ஹீரோயினுக்கு ஒருத்தன் போனை போட்டு ஏமாத்தினான் இல்லையா, அவனை நமக்கு காட்டுறாங்க. அவனுக்கு இந்த வேலை பிடிக்கல, இங்க இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு நினைக்கிறான். ஆனா வேற வழி இல்லாம குடும்பத்துக்காக இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டதுனால இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இப்ப கூட நம்ம ஹீரோயினை ஏமாத்துற மாதிரி இன்னொருத்தனுக்கு போனை போட்டு ஃபேக்கான ஐடி கார்டை எல்லாத்தையும் அனுப்பி விட்டு பணத்தை தான் புடுங்கிட்டு இருக்காங்க. இவங்க குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள இந்த வேலை எல்லாத்தையும் முடிச்சாகணும். அதுக்கப்புறம் ஜெயில் மாதிரி ஒரு இடத்துல தங்குறதுக்கு அடைச்சு போட்டுருவாங்க. வேலைக்கு சாப்பாடு வந்துரும், கொஞ்சமா பாக்குற வேலைக்கு பணமும் கொடுக்கறாங்க. அந்த பணத்தை இவங்க பேர்ல இவங்களோட குடும்பத்துக்கும் அனுப்பி வச்சிருவாங்க போல. இவங்க கிட்ட ஒரு போன் இல்ல, யார்கிட்டையும் கான்டாக்ட் பண்றதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாம இங்க இருக்க பசங்க எல்லாம் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த கஷ்டத்தை எல்லாம் நமக்கு காட்டுவாங்க. நைட்டு நேரத்துல யாருக்குமே தெரியாம நம்ம ஹீரோயினுக்கு ஒருத்தன் போன் பண்ணான் இல்லையா, பாவம் அவன் ரொம்ப அப்ராணி போல. அவன் எப்படியாவது இங்க இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறான். அதனால எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா யாருக்கும் தெரியாம வெளியில வந்து ஜன்னலை திறந்து அந்த பில்டிங்க்கு வெளியில போயிடலான்னு அவனும் படாத சிரமப்படுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு ஜன்னலையா பிடிச்சு கிட்டத்தட்ட கீழே வந்துட்டான். அப்ப பார்த்தா எங்கேயோ யாரும் கத்துற சத்தம் கேக்குது. லைட்டா உள்ள எட்டி பாப்பான். பாருங்க, இவன மாதிரி இதுக்கு முன்னாடி அதே நைட்டு தப்பிச்சு போக 2 பேர் முயற்சி பண்ணிருக்காங்க போல. அவங்களதான் புடிச்சு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ரவுடி கும்பல் தான் இவங்களை இந்த பாடுபடுத்தி வேலையெல்லாம் வாங்குறாங்கன்னு சொன்னேன் இல்லையா. இந்த கும்பலுக்கு பெரிய பாஸ் ஒருத்தன் இருக்கான். அவனும் அங்க வந்திருக்கான். எதுக்குடா தப்பிச்சு ஓட பாத்தீங்கன்னு பிடிபட்ட பசங்க கிட்ட கேட்டா அதுல ஒருத்தன் ரொம்ப அழுவான் பயத்துல. ஆனா இன்னொருத்தன் அந்த பாஸையை எதிர்த்து ரொம்ப திமிரா பேசிட்டான். இதுல பாஸுக்கு ரொம்ப கடுப்பு வந்து ஒரு பெரிய ராட் எடுத்து அவனை அடி அடின்னு அடிச்சு அந்த இடத்துல கொண்டு போட்டாங்க.
இத பார்த்து ஃப்ரெண்டுக்காரன் பாவம் கத்துவான் கதறுவான். என்னை விட்டுருங்க, இங்க நடக்கிறத நான் யார்ட்டையுமே சொல்ல மாட்டேன், இனிமே தப்பிச்சு கூட ஓட முயற்சி பண்ண மாட்டேன், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கன்னு ரொம்ப கத்துறான். அவன் கத்துறத பார்த்துட்டு அந்த பாஸும் அவனை உயிரோட விடலான்னு முடிவு பண்ணிட்டாரு. ஆனா சும்மா விடக்கூடாதாமா, அவனோட ஒத்த காலை உடைச்சிருங்கன்னு சொல்லிட்டாரு. ஒருத்தனுக்கு உயிர் போச்சு, இன்னொருத்தனுக்கு இப்ப காலும் போச்சு. இதை எல்லாத்தையும் தப்பிச்சு ஓடணும்னு நினைக்கிற நம்ம ஹீரோ வெளியே ஜன்னல் வழியா எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அங்க இருந்து குதிச்சானா மேபி இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடலாம். ஆனா கண்டிப்பா மாட்டி போன அவனுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. இதையெல்லாம் கண்ணால பார்த்தா அதுக்கு மேல அவனுக்கு தப்பிக்கணும்னு தோணுமா? அதனால வேக வேகமா வந்த வழியா மறுபடியும் மேல ஏறி இவனோட இடத்துல போய் ரொம்ப அமைதியா படுத்துப்பாங்க. அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவனும் ஒரு கொரியாக்காரன் தான். கொரியால இருந்து தான் சைனாவுக்கு வேலை தேடி வந்திருக்கிறான் போல. இவனை நம்ப வச்சு இங்க கூட்டிட்டு வந்து அடி அடின்னு அடிச்சு இந்த வேலையை பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. இவன் வரும்போது இவனை நிக்க வச்சு வீடியோ எல்லாம் எடுத்திருப்பாங்க. இவன் தப்பிச்சு ஓட பார்த்தாலோ இல்ல இங்க நடக்கிறத வெளியே சொன்னாலோ அதுக்கான பலனை இவன் குடும்பம் தான் அனுபவிக்கணும் வேற சொல்லிருப்பாங்க அந்த வீடியோல. அதையெல்லாம் நினைச்சு பார்த்து ரொம்பவே வருத்தப்படுவான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஃபேக்டரியில பரபரப்பா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதா நமக்கு காட்டுவாங்க. பிள்ளைங்களும் அங்கதான் ஜாலியா சுத்திக்கிட்டு இருப்பாங்க பகலெல்லாம். அந்த ஃபேக்டரியில நம்ம ஹீரோயினுக்கு க்ளோஸ் ஆன 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க தான் ஹீரோயின் இல்லாத நேரம் பிள்ளைங்களை பாத்துக்கிறது, அவங்களுக்கு தேவைப்படும் போது பண உதவி பண்றதெல்லாம். ஆனா அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட நம்ம ஹீரோயின் பாவம் பணத்தை இழந்ததை பத்தி எதுவுமே சொல்லாம அவளுக்குள்ளேயே வச்சு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ போலீஸ்காரங்க கிட்ட இருந்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு போன் வருங்க. இவளும் ஆவலா எடுத்து பேசுவா, அந்த அக்கௌண்ட் நம்பரை கண்டுபிடிச்சிட்டீங்களா, என் பணம் கிடைச்சிருமான்னு. ஆனா அந்த போலீஸ்காரர் பதிலுக்கு அந்த அக்கௌண்ட ட்ராக் பண்ண முடியலன்னு சொல்றாரு. அது ஏதோ ஒரு பர்னர் அக்கௌண்டா, அதை கண்டே பிடிக்க முடியாதுமா, உன் பணத்தை கண்டிப்பா திரும்ப வாங்க முடியாது, அதனால உன்னோட கேஸ க்ளோஸ் பண்ணிடுறோம்னு சொல்றாரு. இதை கேட்டது நம்ம ஹீரோயினுக்கு ஷாக்கு. இல்ல சார், நீங்க அப்படிலாம் பண்ணாதீங்க, எனக்கு பணம் வேணும், எனக்கு அது ரொம்ப முக்கியம், நான் நேர்ல வந்து பேசிக்கிறேன்னு சொல்றாங்க. ஏமா நீ நேர்ல வந்தா நான் இதைத்தாமா சொல்லுவேன். அந்த போலீஸ்காரன் இன்னொரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான். ஆனாலும் அவரை பாக்குறதுக்காக வேக வேகமா அந்த டெலிவரி வேனை எடுத்துக்கிட்டு தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோயின். அப்படி போயிட்டு இருக்கும் போதுதான் இவங்களை ஏமாத்தினாலயா ஒரு அப்பாவி பைய, அவங்கிட்ட இருந்து மறுபடியும் இவங்களுக்கு போன் வரும். அவன் குரலை கேட்டது இவங்க கண்ணா பின்னான்னு திட்டுவாங்க. ஆனா அந்த பயலோ சுத்தி இருக்க ரவுடிங்களுக்கு தெரியாம மறுபடியும் இவங்களுக்கு கால் பண்ணிருக்கான். அது எதுக்காகனா அவனால அங்க இருந்து தப்பிச்சு போக முடியல இல்லையா, போலீஸுக்கும் கால் பண்ண முடியல. அப்படி கால் பண்ணா கண்டிப்பா சுத்தி இருக்க ரவுடிங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால ஹீரோயின் கிட்ட ஹெல்ப் கேட்டு இவங்களுக்கு போன் பண்ணிருக்கான். ஆனா இத அவன் சொல்லும் போது நம்ம ஹீரோயின் சுத்தமா நம்ப மாட்டாங்க. நான் உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கல, என்னை கட்டாயப்படுத்தி தான் இந்த வேலையை பார்க்க வைக்கிறாங்க, என்னால இங்க இருந்து போலீஸுக்கெல்லாம் போன் பண்ணி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்க முடியாது, அதனால நீங்க என் சார்பா போலீஸ் கிட்ட பேசுங்கன்னு சொல்றான். என்னை எப்படியாவது இங்க இருந்து காப்பாத்துங்கன்னு கெஞ்சி கேக்குறான். இதையெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோயினும், நீ ஒரு நாள்ல பல பேரை ஏமாத்துறவன், அப்படி இருக்கும்போது என்கிட்ட மட்டும் ஏன் உதவி கேக்குற, என்னைய மட்டும் ஏன் போலீஸ்க்கு போய் சொல்றேன்னு கேக்குறாங்க. லாஜிக்கான கேள்விதானே. அப்பாவே ஒரு பதில் சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி இவன் பல பேருக்கு இந்த மாதிரி போன் பண்ணி பணத்தை வாங்கி மோசடி பண்ணிருக்கானா, ஆனா யாருமே இவன் சொன்னது உடனே பணத்தை போட மாட்டாங்களாம். ஒரு வாரம் கழிச்சோ 10 நாள் கழிச்சோ தான் போடுவாங்களாம். ஆனா நம்ம ஹீரோயின் தான் இவன் சொன்னதுமே டக்கு டக்கு டக்குன்னு பணத்தை போட்டாங்களாம். அதனாலதான் உங்களுக்கு கால் பண்ணேன், எனக்கு என்னமோ அந்த பணம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு தோணுது, அதனால உங்களால மட்டும்தான் எனக்கு உதவி பண்ண முடியும்னு எனக்கு தோணுச்சு, அதான் உங்களை சூஸ் பண்ணேன்னு சொல்றான். இதை கேட்டது ஹீரோயினுக்கே ஷாக்கு தான். சரி நீ போனை வை தம்பி, நான் போலீஸ்காரர்கிட்ட போன் பண்ணி பேசிட்டு சொல்றேன்னு அவங்க சொல்லிடுவாங்க. இந்த பக்கம் இவங்க போலீஸ்காரவங்களுக்கு கால் பண்ணா அந்த ஆள் எடுக்கவே மாட்டேங்கிறான் போனை. இவங்களுக்கு இப்ப என்ன பண்ணணும்னே தெரியல. இதுக்கு நடுவுல இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த அப்பாவி பையன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்ல அந்த கால் சென்டர், அதுல ரவுடிங்க அவனையே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அவனுக்கு வேற அள்ளு விடுது உள்ளுக்குள்ள, மாட்டிக்குவோமோன்னு. அவங்க வேலை பார்க்குற டைமிங் வேற முடிய போகுதாமா. அவனும் மறுபடியும் நம்ம ஹீரோயினுக்கு போனை போட்டு பார்த்தா அவங்க இந்த பக்கம் போலீஸ்காருக்கு போனை போட்டுக்கிட்டு இருக்காங்க. லைன் பாவம் அந்த அப்பாவி பையனுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதனால ஏதாவது ஒரு க்ளூவை கொடுக்கணுமேன்னு அவனும் படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கான் பாவம். அப்போதான் டக்குன்னு அவன் தங்கியிருக்கிற பில்டிங்க்கு வெளியில சைனாவோட ட்ரெடிஷனலான ஒரு ரெஸ்டாரண்டோட பில்டிங் இருக்கு, வெளியில பெரிய போர்டும் இருக்கு. அதை பார்த்துட்டு டக்குன்னு அதை க்ளூவா கொடுக்கணும்னு முடிவு பண்ணவன் டைரக்டா அந்த பேரை சொல்லாம வேற ஏதோ கோட்வேர்டை நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜா போட்டு விடுவான். இவங்களும் அதை பாக்குறாங்க. அப்புறம் அவன் கிட்ட இருந்து போனே வரல நம்ம ஹீரோயினுக்கு. போலீஸ்காருக்கு போன் பண்றதை விட நேரவே போய் பாத்துடலான்னு மறுபடியும் அந்த வேனை எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருவாங்க. அங்க வந்தா ஒரே கூட்டம், இன்னும் நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க போல. நம்ம ஹீரோயினி எனக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு, மோசடி கும்பல்ல இருந்தே ஒருத்தன் எனக்கு போன் பண்ணி இந்த க்ளூவை சொன்னா அவன் கொடுத்த அந்த கோட்வேர்டை இவங்க கொரியன் கீபோர்டுல மாத்தி பார்த்தாங்களாமா. அப்ப
சைனாவோட ஒரு ட்ரெடிஷனல் ரெஸ்டாரண்டோட பேரு கிடைக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா இவங்க சொல்ற எதையுமே அந்த போலீஸ்காரு நம்புறதுக்கு தயாரா இல்ல. ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி போனை போட்டு கேஸ க்ளோஸ் பண்ணிட்டோம் நம்ம ஹீரோயின் கிட்ட சொன்னார் இல்லையா, அதனாலதான் இப்ப வந்து யாரோ உனக்கு போன் பண்ணாங்க, க்ளூ கிடைச்சிருக்கு, அப்படி இருக்கு, நீ பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கிற, உன்னை நான் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இதுல நம்ம ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாயிரும். கோவத்துல கத்துவாங்க. ஏன் கடைசியில கெஞ்சி கூட பாக்குறாங்க அந்த போலீஸ்காரர்கிட்ட. ஆனா மறுபடியும் இவங்களோட கேஸ ஓபனே பண்ண மாட்டேன், க்ளோஸ் ஆனதுதான அவர் கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாரு. நம்ம ஹீரோயினுக்கு தான் பாவம் இப்ப என்ன பண்ணணும்னே தெரியல. அப்புறம் இவங்களே நைட் எல்லாம் கண்ணு முழிச்சு அந்த அப்பாவி பையன் ஒரு க்ளூ கொடுத்தான் இல்லையா, சைனாவோட ஒரு ட்ரெடிஷனல் ரெஸ்டாரண்டோட பேரு அது எங்கெல்லாம் இருக்குன்றத மேப்ல மார்க் பண்ணி பாப்பாங்க. அது எக்கச்சக்க இடத்துல இருக்கு போல. அவன் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு 3 மாடி பில்டிங்ல தான் நாங்க மாட்டிக்கிட்டு இருக்கோம்னு ஒரு சின்ன தகவலை தான் சொல்லி இருக்கிறான். இதை வச்சு மட்டும் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நம்ம ஹீரோயினுக்கும் குழப்பமா தான் இருக்கு. இதுக்கு நடுவுல இவங்கள மாதிரி இன்னும் நிறைய பேர் ஏமாந்துருப்பாங்க இல்லையா, அவங்களையெல்லாம் கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக இவங்களுக்கு நடந்ததை எல்லாத்தையும் ஒரு நோட்டீஸா ரெடி பண்ணி எல்லா இடத்துலயும் பாவம் நம்ம ஹீரோயின் கொடுத்துட்டு இருப்பாங்க. நிறைய நோட்டீஸ் போர்டு எல்லாம் ஒட்டுறாங்க. அப்பதான் அதே நோட்டீஸ் போர்டுல கவர்மெண்டே இந்த மாதிரி கால் பண்ணி மோசடி பண்றவங்களை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷனை கொடுத்தா $1,00,000 பரிசா கொடுக்கறதா அறிவிச்சிருக்காங்க. அந்த நோட்டீஸ் எல்லாம் கூட நம்ம ஹீரோயினோட கண்ணுல படும். அப்புறம் இவங்களோட நோட்டீஸ பார்த்துட்டு இன்னும் பாதிக்கப்பட்ட நிறைய பேர் இவங்களுக்கு கால் பண்றாங்க. அவங்கள போய் நேர்ல பார்த்தா அவங்க கதை நம்ம ஹீரோயின் கதை மாதிரி பாவம் ரொம்ப மோசமா இருக்கு. எல்லாருமே இந்த மாதிரி வந்த போன் காலை நம்பி நிறைய பணத்தை ஏமாந்துருக்காங்க. ஆனா அவங்களும் கூட இப்ப போலீஸ் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு தயாரா இல்ல. இதுக்கு நடுவுல அந்த அப்பாவி பையன்கிட்ட இருந்து போன் வராதா, புதுசா ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொல்ல மாட்டானான்னு எப்ப பார்த்தாலும் வேலை பாக்குற ஃபேக்டரியில நம்ம ஹீரோயின் போனையே பார்த்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு ஃப்ரெண்டுகாரியோ என்னடி எப்ப பார்த்தாலும் போனையே பார்த்துக்கிட்டு இருக்கிற, யாரையாவது டேட் பண்றியா, லவ் பண்றியான்னு கேக்குறா. இவங்க அப்பெல்லாம் எதுவும் இல்லைன்றாங்க. அப்போதான் நம்ம அப்பாவி கிட்ட இருந்து கால் வருது. உடனே லவ்வர் நினைச்சிட்டு ஃப்ரெண்டு போனை புடுங்கி பேசினா இவங்க கோவத்துல கத்தி விட்டுறாங்க ஃப்ரெண்ட. அப்புறம் போனை வாங்கிக்கிட்டு தூரமா போய் அந்த போலீஸ்காரு மறுபடியும் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டேன்னு சொன்னார் இல்லையா, அதை பத்தி எல்லாம் அவன் கிட்ட சொல்லுவாங்க. இதை கேட்டது அவனுக்கே பக்குன்னு இருக்கு. ஏன்னா எப்படியாவது இந்த அம்மா அவனை காப்பாத்திரும்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான் இல்லையா, அந்தெல்லாம் ஒரு போலீஸா எதுக்காக கேஸை மறுபடியும் விசாரிக்க மாட்டேங்கிறான்னு அவன் ஒரு பக்கம் சைனால இருந்து கத்துறான். பதிலுக்கு நம்ம ஹீரோயினும் நானும் அந்த போலீஸ்காரன் நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கூட கேட்டு பார்த்துட்டேன். ஆனா என்ன நடந்தாலும் அந்த ஆள் கேஸ மறுபடியும் விசாரிக்க தயாரா இல்லைன்றாங்க. நம்புற மாதிரி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சா வேணா மறுபடியும் விசாரிக்க வைக்கலாம்னு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. நீ தங்கி இருக்கிற அந்த பில்டிங்கோட அட்ரஸ் கிடைக்குமான்னு கேட்டா அவனுக்கே பாவம் அந்த அட்ரஸ் தெரியல. ஏன்னா கொரியால இருந்து இவனை கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த பில்டிங்குள்ள போனவன் தான் அடுத்து வெளியிலே வந்ததில்ல. பக்கத்துல இருக்க அந்த ரெஸ்டாரண்ட கூட ஜன்னல் வழியா எட்டி பார்த்ததான் க்ளூவா கொடுத்துருப்பான். வேற ஏதாவது சொல்லு நம்ம ஹீரோயின் கேட்டா அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் தெரியுங்க. அந்த இடத்துல துணி நெய்யக்கூடிய நிறைய மிஷின்ஸ் இருக்கு. அதையும் ஒரு இன்ஃபர்மேஷனா நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லுவான். ஆனா இதெல்லாம் வச்சு சைனா மாதிரியான ஒரு நாட்டுல எப்படி குறிப்பிட்ட ஒரு இடத்த கண்டுபிடிக்க முடியும்னு அவங்களுக்கும் குழப்பமா தான் இருக்கு. இவங்க இப்படி இவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் இவங்க குழந்தைங்க ஃபேக்டரியில ஜாலியா விளையாடிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப அவங்கள கூட்டிட்டு போறதுக்காக கவர்மெண்ட் அதிகாரிங்க வந்திருக்காங்க. ஃப்ரெண்டுகாரி ஓடி வந்து குழந்தைங்களை கூட்டிட்டு போறாங்கன்னு கத்துனதும் நம்ம ஹீரோயினா அறக்க பறக்க ஓடுனா கவர்மெண்ட் அதிகாரிங்க ஃபேக்டரியில குழந்தைங்க இருக்கிறது சேஃப் இல்ல, உங்களால குழந்தைங்களை நல்லா பாத்துக்க முடியல, அதனால நாங்க கூட்டிட்டு போறோம்னு ஒத்த கால நிக்கிறாங்க. இதை கேட்டதும் ஹீரோயினுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். என்னடா கவர்மெண்ட் இது, ஏமாந்த என் காசை வாங்கி தர முடியல இந்த கவர்மெண்டால, ஆனா என் குழந்தைங்களை என்கிட்ட இருந்து எப்படி இப்படி பிரிச்சு கூட்டிட்டு போலான்னு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரொம்ப கத்துவாங்க. என் குழந்தைங்க இல்லாம என்னால இருக்கவே முடியாது, அவங்கதான் என் உலகம், நான் கண்டிப்பா அவங்கள சேஃபா பாத்துப்பேன், தயவு செஞ்சு என் குழந்தைங்களை மட்டும் பிரிச்சு கூட்டிட்டு போகாதீங்கன்னு ரொம்ப அழுவாங்க. ரொம்ப கெஞ்சுவாங்க அந்த அதிகாரிங்க கிட்ட எல்லாம். ஆனா நீங்க நைட் எல்லாம் லாக்கர் ரூம்ல தான் உங்க பிள்ளைங்களை படுக்க வச்சிருக்கீங்க, அது சட்டப்படி பெரிய குற்றம், அதனால உங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தான் மறுபடியும் உங்ககிட்ட குழந்தைங்களை கொடுக்க முடியுமான்னு நாங்க யோசிப்போம்னு சொல்லுது அந்த கவர்மெண்ட் அம்மா. கடைசியா பிள்ளைங்களை கூட்டிட்டே போயிட்டாங்க நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து பிரிச்சு. அவங்களால பாவம் அதை தாங்கவே முடியாது, அழுதுகிட்டே ஓடுவாங்க. அந்த கார் பின்னாடி ரோட்ல விழுந்து ரொம்ப அழுவாங்க. இதை பாக்குறதுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு. அன்னைக்கு நாளெல்லாம் அவங்க அழுதுகிட்டே தான் இருப்பாங்க. அப்புறம் அந்த போலீஸ்காருக்கு போன் பண்ணா இவங்க போனை கூட அவர் அட்டன் பண்ண தயாரால பக்கத்துல இருக்க இன்னொரு ஆபீசர் கிட்ட தான் கொடுப்பாரு. அப்போ அந்த போலீஸ்கார் கிட்ட சொல்லி நம்ம ஹீரோயின் ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க பாருங்க, உன்ன மாதிரி ஒரு மோசமான போலீஸ்காரனை நான் பார்த்ததே இல்ல, உன்னை நினைச்சாலே மத்த போலீஸ்காரங்க மேலயும் எனக்கு பயம்தான் வருதுன்னு இத அப்படியே அந்த போலீஸ்கார் கிட்ட சொல்லிட்டு போனை வச்சுட்டாங்க. பாவம் ரொம்பவே நம்ம ஹீரோயின் வேதனைப்பட்டுட்டு இருக்காங்க இப்போ. அப்புறம் வேதனையில இருக்க நம்ம ஹீரோயினை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தான் சமாதானப்படுத்துவாங்க. இப்போதான் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இவங்க பணத்தை இழந்ததெல்லாம் தெரியுது. கவலைப்படாத, உன் பணம் சீக்கிரமா கிடைச்சிரும், எப்படியாவது அந்த மோசடி கும்பல போலீஸ் பிடிச்சிருவாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா இவங்களுக்கு அதுல
மேல நம்பிக்கை இல்ல. இவங்களும் இவங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவாங்க. சைனால தான் அந்த நெட்வொர்க் இருக்குன்றதையும் சொல்றாங்க. அப்பதான் இவங்க ஃப்ரெண்டுல ஒருத்தியோட தங்கச்சி சைனால தான் இருக்காளாமா. அந்த ஃப்ரெண்டுக்கும் கூட நல்லா சைனீஸ் பேச தெரியுமா. இது தெரிஞ்சதுமே ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது. ஏன் நாமளே போய் இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடாது? அந்த போலீஸ்கார் கேக்குறது நம்பிக்கையான ஒரு க்ளூ தானே. அவன் தங்கியிருக்க பில்டிங்கோட அட்ரஸையாவது கண்டுபிடிச்சிட்டு வந்தா மறுபடியும் அந்த போலீஸ்காரு இவங்க கேஸ ஓபன் பண்ணி விசாரிப்பார் இல்லையா. அதனால ஃப்ரெண்டு கிட்ட ஹெல்ப் கேட்டா அவங்க முதல்ல மாட்டேங்கிறாங்க. பக்கத்துல இருக்க இன்னொரு ஃப்ரெண்டு போவோம்னு ரொம்ப குதிச்சுக்கிட்டு இருப்பா சந்தோஷத்துல. அப்புறம் ஹீரோயின் தான் மோசடி கும்பலை பத்தி தகவல் சொன்னா $1,00,000 கொடுக்கறதா கவர்மெண்ட் அறிவிச்சிருப்பாங்கல்ல. அந்த போஸ்டர் எல்லாத்தையும் காட்டி ஒருவேளை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம 3 பேருக்குமே இந்த காசு கிடைக்கும் சொன்னதும் ஜாக்பாட் அடிச்ச மாதிரி இருக்கும் மத்த 2 பேருக்கும். இப்ப ஹீரோயின் கூட போறதுக்கு அவங்களும் முழு மனசோட ஒத்துக்கிறாங்க. அப்புறம் நினைச்ச மாதிரி 3 பேரும் பிளைட்ட புடிச்சு சைனாலையும் போய் இறங்கிருவாங்கங்க. இவங்க 3 பேரும் சைனால போய் இறங்குனதுமே ஃப்ரெண்டுக்காரியோட தங்கச்சியும் வந்து இவங்கள ரொம்ப ஆவலா ரிசீவ் பண்ணிப்பா. இவங்க பண்ண போற வேலைக்கு அவளும் முழு சப்போர்ட் பண்றேன்னு இப்ப ஒத்துக்கிறாங்க. மறுநாள்ல இருந்து 4 பேரும் சைனாவோட ட்ரெடிஷனல் ரெஸ்டாரண்ட்டுக்கு பக்கத்துல எங்கெல்லாம் துணி தைக்கக்கூடிய ஃபேக்டரி இருக்கோ அதுக்குள்ளெல்லாம் போய் விசாரிப்பாங்க. இவங்க ஏதோ புதுசா துணியை சப்ளை பண்ற சப்ளையர் மாதிரிலாம் போய் விசாரிப்பாங்க. அதுல சில இடங்கள்ல உள்ள வராதீங்கன்னு சொல்லி தள்ளி எல்லாம் விட்டுருவாங்க நம்ம ஹீரோயினையும் ஃப்ரெண்டுகாரிக்கு நல்லாவே சைனீஸ் மொழி தெரியும் போல. அதனால அவங்க தான் நம்ம ஹீரோயினுக்கு முழுக்க முழுக்க கூடவே இருந்து சப்போர்ட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம அப்பாவி பையன் இருக்கான் இல்லையா, அவனும் ஏதாவது ஒரு சாலிடான ப்ரூஃப ஹீரோயினுக்கு அனுப்பி வைக்கணும்ன்றதுக்காக அங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போன் கிடைக்குமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா அவங்களும் அதுக்கு வழியே இல்லைன்னு சொல்றானுங்க. இதை கேட்டது இவனுக்கு பாவம் அடுத்து என்ன பண்ணணும்னு ஒண்ணுமே புரியாதுங்க. அப்ப பார்த்தா அங்க கால் ஒடிஞ்ச ஒருத்தன் இருப்பான் இல்லையா, அவன் அங்க வேலை பாக்குற பசங்களே போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம பயதான் போய் அவனையும் காப்பாத்துவான். அப்புறம் அவனை பத்திரமா அங்க இருந்து கூட்டிட்டு போனா அவன் எனக்கு தூக்க வராது, கொஞ்சம் சரக்கு வாங்கி தரியான்னு கேக்குறான். இந்நேரத்துல சரக்குக்கு நான் எங்கடா போவேன்னு அப்பாவி பையன் கேட்டா, அந்த மொத்த இடத்தையும் மெயின்டைன் பண்ற பெரிய ரவுடியோட அள்ளக்கை ஒருத்தன் இருக்கானா, அவன் பணம் கொடுத்தா என்ன வேணா ஏற்பாடு பண்ணி கொடுப்பானா. அவங்கிட்ட போய் எனக்காக வாங்கிட்டு வரியான அந்த கால் உடைஞ்சவன் கேட்டதும் நம்ம பையனுக்கும் இது நல்ல யோசனையா தெரியும். அதனால இவன் கிட்ட இருந்த மொத்த பணத்தையும் கொண்டு போய் அந்த அள்ளக்கை கிட்ட கொடுப்பான். எதுக்காகனா அவனுக்கு சிஸ்டம்ல உட்காந்து வேலை பார்க்க பிடிக்கலையாமா. அதனால ஏதாவது எடுபடி வேலை கொடுக்கறீங்களா, இங்க இருக்க பசங்களெல்லாம் நான் வேணா அடிச்சு மிதிச்சு வேலை வாங்கவா, நான் நல்லாவே இந்த வேலையெல்லாம் செய்வேன்னு சொல்லுவான். அள்ளக்கை முதல்ல மாட்டேன்னா கூட இவன் நிறைய பணம் கொடுத்ததுனால அவனும் ஓகேன்ட்டாங்க. அடுத்து மறுநாள்ல இருந்து நம்ம பையன் இப்ப சிஸ்டம்ல உட்காந்து மத்தவங்களுக்கு போன் பண்ற வேலையை பார்க்கல. அங்க இருக்க மத்த பசங்க எல்லாம் அடிச்சு வேலை வாங்கிட்டு இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருக்க ரவுடிங்க கிட்ட எல்லாம் நம்ம அப்பாவி பையனும் நல்ல பிள்ளையா நடந்து நல்ல பேர் எடுத்துக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் சைனா முழுக்க இவன் இருக்கிற பில்டிங்கை தேடி அலைன்னு அலைஞ்சுக்கிட்டு இருப்பா. கிட்டத்தட்ட இப்போ 9 இடத்துக்கு போய் அலைஞ்சு பார்த்துட்டாங்க. ஆனா எதுவுமே இவங்க நம்பி போன இடம் கிடையாது. இதனால கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே அப்செட் ஆயிருவாங்க. நம்ம ஹீரோயின் முதல்ல மொத்தமா 9 இடத்துக்கு தான் போய் தேடணும்னு அவங்க கிட்ட பொய் சொல்லி வச்சிருக்காங்க போல. அதனால கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸும் நீ சொன்ன மாதிரி 9 இடத்துல தேடியாச்சு, ஒருவேளை அவன் உனக்கு போனை போட்டு உன்னை பிராங்க் பண்ணி ஏமாத்திருக்கான் போலன்னு நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்லுவாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு உண்மையை சொல்லுவாங்க. இவங்க தேட வேண்டியது 9 இடத்துல இல்லையாமா, மொத்தமா 72 இடமாமா. இதை கேட்டது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆச்சோ போச்சோன்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. முடியவே முடியாது, உடனே நம்ம நாட்டுக்கு கிளம்பியே ஆகணும்னு ஆளாளுக்கு கூச்சல் போடவும் நம்ம ஹீரோயினும் எவ்வளவோ கெஞ்சி பாப்பாங்க. இதை பாருங்க, ஒரே நாள்ல நம்ம 9 இடத்த கவர் பண்ணிட்டோம், இன்னும் 63 தானே இருக்கு, ஒன்னொன்னா தேடி பாப்போமே, ஒருவேளை போன் பண்ணவனையும் அவன் இருக்கிற பில்டிங்கையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டா நம்ம நாட்டு கவர்மெண்ட் நமக்கு $1,00,000 கிஃப்டா கொடுப்பாங்கன்னு எவ்வளவோ அவங்க மண்டையை கிளவி பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒத்துக்கிற மாதிரி தெரியல. எல்லாரும் முடியாதுன்னு சொல்லிதான் இப்பவும் கத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம அப்பாவி பையன் இருக்கான் இல்லையா, அவன் அங்க உள்ள அள்ளக்கை கிட்ட காசை கொடுத்து ஒரு போனையும் வாங்கிட்டாங்க. அந்த போன்ல யாருக்கும் தெரியாம அங்க நடக்கிறது எல்லாத்தையும் போட்டோவும் எடுக்க ஆரம்பிச்சிருவான். இப்ப இவன் கிட்டதான் முக்கியமான வேலை எல்லாத்தையும் அந்த பெரிய ரவுடியும் மத்தவங்களும் கொடுக்கறாங்க போல. அதனால ஒரு தடவை இவனுக்கு போனை போட்டு டேபிள்ல உள்ள டிரான்சாக்ஷன் ஃபைலை எடுத்துட்டு வர சொல்றாரு அந்த ரவுடி. இதுதான் சமயம்னு அந்த ஃபைல்ல உள்ள எல்லாத்தையுமே இந்த பையன் போட்டோ எடுத்துருவாங்க. எல்லாத்தையும் பத்திரமா வச்சுக்கிட்டான், எப்படியாவது ஹீரோயினுக்கு அனுப்பிடலான்னு. ஆனா யாரும் இல்லாத நேரம் பாத்ரூம் குள்ள போய் அனுப்பி பார்த்தா நெட்டும் கிடைக்க மாட்டேங்குது, சிக்னலும் கிடைக்க மாட்டேங்குது. ஹீரோயினை கான்டாக்ட் வேற பண்ண முடியல அவனால. அதனால என்னடா பண்றதுன்னு ரொம்ப குழம்பிட்டு இருப்பான் அவன் ஒரு பக்கம். இதுக்கு நடுவுல இந்த மொத்த மோசடியும் பண்றாங்க இல்லையா ஒரு பெரிய கும்பலு. அந்த கும்பலோட பாஸ் சைனால இந்த மாதிரி நிறைய இடத்துல
கால் சென்டரை போட்டு வச்சிருப்பாரு போல. அதை எல்லாத்தையும் ஒவ்வொரு ரவுடிங்க கையில கொடுத்துதான் வேலை வாங்கி சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த பெரிய பாஸ். அவர் அந்த ரவுடிங்களுக்கு எல்லாம் ஒரு பார்ட்டி கொடுக்கறதா சொல்லி வர வச்சிருக்காரு. பெரிய பாஸுக்கு கீழே வேலை செய்யற ரவுடிங்க எல்லாருமே வந்துட்டாங்க அந்த இடத்துக்கு. ஆனா இன்னும் பெரிய பாஸ் வரல. அந்த டேபிள்ல உட்கார்ந்திருக்க மத்த ரவுடிங்க எல்லாரும் அமைதியா இருக்கும்போது அந்த கூட்டத்துல ஒருத்த மட்டும் அந்த பெரிய பாஸ கண்ணாபின்னான்னு பேச ஆரம்பிச்சிருவான். எப்பவுமே இந்த பாஸுக்கு வேற வேலை கிடையாது, லேட்டா தான் வராரு. அவருக்கு கீழே நம்ம தான் சிட்டி முழுக்க கால் சென்டரை வச்சு மோசடி வேலையெல்லாம் பார்த்து பணம் சம்பாரிச்சு அவருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா நமக்கு கம்மியான பணம் தான் வருதுன்னு ரொம்ப கண்ணாபின்னான்னு பேசிக்கிட்டு இருப்பான் பாஸ. இவன் வேற யாரும் கிடையாது, நம்ம அப்பாவி பையன் ஒரு கால் சென்டர்ல மாட்டிக்கிட்டு இருக்கான் இல்லையா, அந்த சென்டரை மெயின்டைன் பண்ற பெரிய ரவுடி தான். ஆனா பாருங்க, இவன் இப்படி பேசுறதையும் அந்த பெரிய பாஸ கிளிகிளின்னு கிளிக்கிறதையும் அவர் காருக்குள்ள உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காரு வீடியோவா. இவன் பேசுற ஆடியோ அப்படியே கேக்குது அந்த பாஸுக்கு. அவருக்கு எவ்வளவு கொலவெறி வரும் இவன் மேல. அப்ப கூட இருக்கவன் கூட கேட்டுட்டு சொல்லுவான், பாஸ் அவனை நான் போட்டுறவான்னு. ஆனா அந்த பெரிய பாஸும் பொறுமையாரு பார்த்து இவனை முடிச்சு விட்டுலான்னு சொல்றாரு. இவனுக்கு ஏதோ பெரிய ஆப்பு ரெடியா இருக்கு போல. அப்புறம் அந்த இடத்துல சீனை கட் பண்ணா இன்னொரு பக்கம் கொரியால இருந்து இன்னும் நிறைய பசங்க வேலைக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. பாவம் எல்லாரும் படிச்ச அப்பாவி பசங்க. இங்க நடக்கிறது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்கள ஏர்போர்ட்ல இருந்து பிக்கப் பண்ணிட்டு வர்றது நம்ம அப்பாவி பையனும் தான். அவங்க கூட இன்னும் சில ரவுடிங்களும் வராங்க. அந்த பசங்க போகும்போதே அந்த பில்டிங்கோட அட்ரஸ் என்னன்னு கேட்பாங்க. ஆனா கூட இருக்க ரவுடிங்க எல்லாம் அதெல்லாம் போய் பாத்துக்கலாம்ப்பா, எல்லாம் நல்லா வசதியா இருக்கும், வேலையெல்லாம் நல்லா பண்ணீங்கன்னா நல்ல சேலரி கிடைக்கும்னு நல்லா மண்டையை கழுவி அந்த பசங்களை உள்ள கூட்டிட்டு போய் அடி அடின்னு அடிக்கிறாங்க. இத பாக்கும்போது நம்ம அப்பாவி பையனுக்கு பாவம் ரொம்பவே வருத்தமா இருக்கும். ஏன்னா அவன் முதல்ல இந்த இடத்துக்கு வரும்போது இவனுக்கு இப்படிதான் நடந்திருக்கும். நம்மள மானியே இன்னும் நிறைய பேர் வந்து மாட்டிக்கிறாங்களே, எப்படியாவது இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு மத்தவங்களையும் காப்பாத்தணுமேன்னு அவன் உள்ளுக்குள்ள யோசிக்க ஆரம்பிச்சிருவான் ரொம்ப தீவிரமா. அதனால அந்த பசங்களை அடைச்சு போட்டுட்டு போனதுக்கு அப்புறமா இவன் பாத்ரூம் வருதுன்னு சொல்லி அந்த இடத்துல நின்றுவாங்க. கூட இந்த மத்த ரவுடிங்க எல்லாம் போயிடுவாங்க. ஏன்னா இப்ப இவன் மேல எல்லாத்துக்கும் கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. ஆனா மத்தவங்க போனதுக்கு அப்புறமா இவன் அங்க உள்ள ஆபீஸ் ரூமை திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா இவன் போன்ல எக்கச்சக்க விஷயங்களை ப்ரூஃபா போட்டோ எடுத்து வச்சிருக்கான் இல்லையா, அதை எல்லாத்தையும் எப்படியாவது ஹீரோயினுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறான். அதுக்காக வேக வேகமா அந்த கதவை திறக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பான். ஜஸ்ட் மிஸ், மாட்டுறதுக்குள்ள உள்ள ஓடிட்டான். ஆனா அந்த இடத்துலயும் சுத்தி முத்தி சிசிடிவி கேமரா இருக்கும் போல. அத கூட ஒரு ரவுடி பையன் நோட் பண்ணிட்டு தான் இருக்கான். ஆனா அவனுக்கு தெரியாம மறைஞ்சு ஒரு வழியா சிஸ்டம் ஓபன் பண்ணி இவன் எடுத்த எல்லா போட்டோவையும் கொரியாவுக்கு சென்ட் பண்ணா, அது சென்ட் ஆகுறதுக்குள்ள யாரோ டக்குன்னு கதவை திறந்து வந்துட்டாங்க. இவனுக்கு பக்குன்னு இருக்கும். யாருடான்னு பார்த்தா அந்த கால் ஒடிஞ்ச பையன் தான். அப்புறம் அவனை கீழே போட்டு கேமராவுக்கு தெரியாம மறைச்சுபிட்டு, இத பாருடா, இங்க நடக்கிறத யார்ட்டையும் சொல்லாத, ஒருவேளை நீ வெளியே சொன்னேன்னு வச்சுக்கோவேன், அப்புறம் நீயும் தான் அதுல சம்பந்தப்பட்டிருக்கேன்னு உன்னையும் மாட்டி விட்டுருவேன் நம்ம அப்பாவி சொல்லுவான். இதை கேட்டு கால் ஒடிஞ்சவன் பயந்துட்டான். ஏன்னா அவனுக்கு ஏற்கனவே தப்பிச்சு போக ட்ரை பண்ணி காலை வேற உடச்சு விட்டாங்க. நான் ஏடா பண்ணேன், என்ன ஏண்டா மாட்டி விடுறேங்கிற, உன்னை மாட்டி விடக்கூடாதுன்னா எப்படியாவது வெளியில போ, யாரும் இந்த இடத்துக்கு வர முடியாதபடி கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் பாத்துக்கோ, தயவு செஞ்சு இந்த உதவியை பண்ணுன்னு ரொம்ப கெஞ்சுவான் நம்ம அப்பாவி பையன். இதை கேட்டதும் வேற வழி இல்லாம அந்த பையனும் போவாங்க. இந்த பக்கம் நம்ம அப்பாவி பையனும் எடுத்த ப்ரூஃப் எல்லாத்தையும் கொரியாவுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கிறான். அந்த நேரம் பார்த்து இந்த இடத்த மெயின்டைன் பண்ற அந்த பெரிய ரவுடியோட அல்லக்கை ஒருத்தன் இந்த ரூமுக்குள்ள ஏதோ எடுக்கணும்னு வந்துகிட்டு இருப்பாங்க. கரெக்டா அந்த டைமுக்கு போய் நம்ம கால் ஒடிஞ்ச பையன் இருக்கான்ல, அவன் ஏதேதோ சொல்லி சமாளிச்சு எனக்கு போதை பொருள் வேணும், சரக்கு வேணும்னு காசெல்லாம் கொடுப்பான். அவன் என்னை விடுற, ஆபீஸ் ரூம்குள்ள எனக்கு வேலை இருக்குன்னு இவனை தள்ளி விட்டு அவன் காலை பிடிச்சுக்கிட்டு அவன் ஒரு பக்கம் தொங்குன்னு தொங்கிட்டு இருக்கான். இங்க ஃபைல் வேற சென்ட் ஆகவே மாட்டேங்குது, ரொம்ப ஸ்லோவா இருக்கு. அப்பாவிக்கு பாவம் பக்குன்னு இருக்கும், என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு. ஆனா ஒரு வழியா யாரும் பாக்குறதுக்குள்ள கரெக்டா ஃபைல எல்லாத்தையும் சென்ட் பண்ணிட்டான். மாட்டிக்கிறல. மறுநாள் காலையில பார்த்தா கொரியால இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல ரொம்ப பரபரப்பா இருக்காங்க எல்லாரும். அப்போ நம்ம ஹீரோயின ரொம்ப மட்டமா பேசி கேஸ க்ளோஸ் பண்ணாரு இல்லையா ஒரு போலீஸ்காரு, அவரு வேற பரபரப்பா வந்துகிட்டு இருக்காரு ஆபீஸ் ரூமுக்குள்ள. என்னடான்னு பார்த்தா நம்ம அப்பாவி பையன் இருக்கான்ல, அவன் அந்த ஃபைல எல்லாத்தையும் டைரக்டா நம்ம ஹீரோயினுக்கு அனுப்பலங்க, இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் அனுப்பி வச்சிருக்கான். அவன் தங்கி இருக்க பில்டிங்கு, அங்க எத்தனை பேர் வேலை செய்யறாங்கன்னு எல்லாத்தையும் போட்டோ எடுத்து அனுப்பியிருக்கிறான். இதுவரைக்கும் அந்த கால் சென்டர்ல இருந்து எத்தனை பேருக்கு கால் பண்ணி பண மோசடி பண்ணிருக்காங்க, எவ்வளவு டிரான்சாக்சன் நடந்திருக்குன்னு மொத்த டீட்டெயிலையும் அனுப்பியிருக்காங்க. அவனோட போட்டோ, பேரு, நம்ம ஹீரோயினோட பேரு, அவங்க சார்பாதான் இவன் உளவு சொல்றான்றதையும் சேர்த்தே அனுப்பி விட்டுருக்கான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு இது எதுவுமே பாவம் தெரியல. ஏன்னா அவங்க சைனால இருக்காங்க. கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே ரொம்ப விரக்தியா தான் இருக்காங்க. ஏன்னா பல இடத்துல தேடி பார்த்தாச்சு, ஒண்ணு கண்டுபிடிச்ச பாடல்ல. அப்போதான் நம்ம கொரியன் போலீஸ்காரு ஹீரோயினுக்கு போன் அடிக்கிறாரு. ஆனா அவரோட போனை அவங்க அட்டென்ட் பண்ண ரொம்ப யோசிப்பாங்க. அவரை ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் கம்பல் பண்ணதுக்கு அப்புறம் தான் அட்டென்ட் பண்ணி வேண்டா விரக்தியா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா முன்னாடி எந்த அளவுக்கு இன்சல்ட் பண்ணிருப்பாரு நம்ம ஹீரோயினை. என்ன மன்னிச்சிடுமா, நீ சொன்னதெல்லாம் உண்மைதான், உன்னோட உளவாளி 400 பக்க ஃபைல அனுப்பி வச்சிருக்கான், உன்னை நம்பாம போனது என்னோட தப்பு தான் ரொம்ப கெஞ்சி மன்னிப்பு கேட்பாரு நம்ம ஹீரோயின் கிட்ட. ஹீரோயினுக்கு இதை கேட்டது ரொம்ப சந்தோஷமாயிடும். நான் தான் அப்பவே சொன்னேனே, நீங்க தான் நம்ப மாட்டீங்கன்னு அவ வேற
கத்துவா. தப்புதான் மன்னிச்சுக்க, இது வரைக்கும் அந்த கால் சென்டர்ல இருந்து மட்டும் 2700 பேருக்கு போனை போட்டு ஏமாத்திருக்காங்களாமா. மொத்தமா அவங்க ஏமாத்தின பணம் 17 மில்லியன் டாலராம். இத கேட்டதும் ஹீரோயினுக்கும் அவளோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ரொம்பவே ஷாக்கா இருக்கும். உன்னை நேர்ல பார்த்து பேசணும், எங்க இருக்க, உடனே ஸ்டேஷனுக்கு வரியான்னு போலீஸ்காரர் கேட்டா நான் சைனால இருக்கேன்ற உண்மைய அப்போதான் ஹீரோயின் சொல்லுவாங்க. இதை கேட்டதும் அவருக்கு ஷாக்கு. எதுக்காக அங்க போனேன்னு கேட்டா அந்த பெரிய பாஸ நானே கையும் களவுமா பிடிச்சி என் பணத்தை வாங்கலாம்னு நினைச்சேன்னு சொல்றா ஹீரோயின். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, அதெல்லாம் எவ்வளவு பெரிய ஆபத்தான விஷயம், நீ எதுக்காக அங்க போன, அப்படிலாம் பண்ணாத, நான் எப்படியாவது இங்க இருக்க சீஃப் கிட்ட பேசி பர்மிஷன் வாங்கி சைனாவுக்கு வந்துடுறேன், நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு அந்த போலீஸ்காரர். உடனே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா போயிடும். அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த எல்லா ஃபைலையுமே நம்ம ஹீரோயினுக்கும் அனுப்பி வச்சிருவாரு அந்த போலீஸ்காரர். அதை பார்த்ததும் இப்ப பில்டிங் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா, அந்த இடத்தை நோக்கி கார் எடுத்துக்கிட்டு ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் வேகமா போய்கிட்டு இருப்பாங்க. ஒரு வழியா அந்த பில்டிங்கையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா உள்ள இருக்க நம்ம அப்பாவி பையனை எப்படி மீட் பண்றது, அவனை எப்படி கான்டாக்ட் பண்றதுன்னு இவங்களுக்கு தெரியலங்க. அவன் அந்த பில்டிங்கை விட்டு வெளியே வருவானா மாட்டானான்னு ரொம்ப ஆவலோட வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது இப்போதான் நம்ம அப்பாவி பையன் கூட கொஞ்சம் அல்லக்கையா எடுபடி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் இல்லையா அந்த ரவுடிங்க கூட, அதனால ஏதோ துணியை தைக்கிறதுக்காக வெளியில வருவான். இவன் ஏற்கனவே விவரமா இவனோட போட்டோவை கூட கொரியால இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வச்சுட்டான். அது அந்த போலீஸ்காரர் மூலமா நம்ம ஹீரோயின் கையில இருக்கு. இப்போ அதை பார்த்ததும் இவனை கப்புன்னு அடையாளம் கண்டுபிடிச்சுக்கிட்டாங்க நம்ம குரூப். அதனால அவனை எப்படியாவது போட்டோ எடுக்கணும் ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க. ஒரு வழியா போட்டோவும் எடுக்கிறாங்க. ஆனா அப்புறமா தான் தெரியுது ஃப்ரெண்டுகாரி கேமராக்குள்ள மெமரி கார்டை போடல. எல்லாருக்கும் ரொம்ப டென்ஷனா போயிடும். அப்பதான் ஹீரோயின் ஒரு விஷயத்தை கவனிப்பா. அந்த பில்டிங்ல இருக்க பசங்களோட கிழிஞ்சு போன சட்டை எல்லாத்தையும் அதே தெருவுல ரோட்டோரமா நிறைய பேர் தையல் மிஷினை போட்டு தச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்டதான் கொண்டு வந்து அப்பாவி பையனும் மத்தவங்களும் தைக்கிறாங்க. அதை பார்த்துட்டு மறுநாள்ல இருந்து ஹீரோயினும் ஃப்ரெண்டுகாரியும் அங்கன ஒரு தையக்கடையை போட்டு வியாபாரத்தை ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா அவன் யாருன்னு ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டா, நேர்ல பாத்துட்டா. ஆனா இவங்கள அவன் பார்க்கணும் இல்லையா, இவங்க இங்க வந்திருக்கிறது அவனுக்கு தெரியணும் இல்லையா, அதனாலதான் எப்படியாவது நேர்ல பேசுற வாய்ப்பு கிடைக்காதான்னு தையல் மிஷினோட உட்கார்ந்து இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கொரியா போலீஸ் இருக்காரு இல்லையா, அவர் சீஃப் கிட்ட சைனாவுக்கு போறதுக்கு பர்மிஷன் கேட்பாரு. ஆனா அவரு கொடுக்க மாட்டேன்னு ஒத்த கால நிக்கிறாரு. யோ, ஒருத்தன் 400 பக்கத்தை அனுப்பி வச்சிருக்கான், ஆனா தெளிவா அட்ரஸ் அனுப்பலையாமா, இதை நம்பி எப்படி உன்னைய அனுப்ப முடியும், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் இவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் வெளியில வரும்போது மறுபடியும் அவனை போட்டோ எடுத்துறாங்க. ஆனா இப்போ கேமரால மெமரி கார்டு இருக்குது. சக்சஸ்ஃபுல்லா போட்டோ எடுத்தத உடனே கொரியால இருக்க போலீஸ்காருக்கு அனுப்பி வச்சிருவாங்க. அங்கிட்டு பார்த்தா அவரு சீஃப் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருப்பாரு. டக்குனு நம்ம ஹீரோயினோட நம்பர்ல இருந்து போட்டோ வந்ததும் அதை சீஃப் கிட்ட காட்டினதுமே சீஃபுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உடனே நம்ம போலீஸ்காருக்கும் இப்போ சைனா போறதுக்கு பர்மிஷன் கிடைச்சிருச்சுங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்டுகாரையும் எப்படியாவது அந்த அப்பாவி பையன் கிட்ட பேசிட மாட்டோமான்னு ரொம்ப நேரமா காத்து கிடப்பாங்க. அப்ப பார்த்தா அவன் வெளியில வந்து அந்த ரவுடி கும்பலோட எங்கேயோ கார்ல ஏறி போறதுக்காக கிளம்புறான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்டுகாரையும் கூட தையக்கடிக்கு ப்ரமோஷன் பண்ற மாதிரி காட்டு கத்துவாங்க அவனை பார்த்து. அதுவும் குறிப்பா அவனை பார்த்து கத்துறதுனால அவனுக்குமே இவங்க மேல கொஞ்சம் டவுட் வந்துருச்சு. ஆனா அவன் கார்ல கிளம்பி போயிருவான் அந்த ரவுடிங்களோட. இவங்களுக்கு ஏமாற்றமா போயிடும். அப்புறம் அவன் திரும்பி வந்ததுக்கு அப்புறமா ஏதோ ஒரு சட்டையை தைக்கிற சாக்குல வெளியில வருவாங்க. இவங்களை நோக்கிதான் வந்துகிட்டு இருக்கிறான். அப்ப அந்த அல்லக்கை நானும் வரேன், எனக்கு ஒரு சட்டையை தைக்கணும்னு இவன் கூடையே தொத்திக்கிட்டு வந்துருவான். ஹீரோயின் கிட்டையும் ஃப்ரெண்டுகாரி கிட்டையும் தைக்கலான்னு போனா அல்லக்கை ஏடா கூடமா ஹீரோயினை வம்பிழுப்பான். அப்ப ஃப்ரெண்டுகாரி தான் வந்து சைனீஸ்ல ஏதேதோ பேசி சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறா. அப்புறம் நைசா பக்கத்துல உள்ள ஒரு துணி கடைக்கு துணியை பார்க்க வாங்கன்னு அந்த அல்லக்கைய ஃப்ரெண்டுகாரியும் கூட்டிட்டு போயிருவாங்க. இந்த கேப்ல தான் ஹீரோயினும் அந்த அப்பாவி பையலும் நேருக்கு நேர பேசிக்கிற சந்தர்ப்பம் கிடைக்கும். ரெண்டு பேரும் மாறி மாறி பேரை சொல்லி நீயா நீயான்னு கேட்டுக்கிருவாங்க. அப்புறம் கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா ஹீரோயின் தான் கீழே உள்ள பக்கெட்ல உனக்காக ஒரு போன் வச்சிருக்கேன்டா, அதை எப்படியாவது யாருக்கும் தெரியாம வச்சுக்கோ, எப்பவும் போல யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி நடிச்சுக்கிட்டே இருன்னு சொல்லி அனுப்புவாங்க அந்த அப்பாவி பையன் கிட்ட. அவனும் யாருக்கும் தெரியாம அந்த போனை எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. பாத்ரூம்குள்ள அவன் போய் பார்த்தா அந்த போனுக்கு பின்னாடி ஒரு சீட் இருக்கும். அதுல கொரியால இருந்து போலீஸ்காரர் வரதாவும் அவர் இங்க வந்து சைனா போலீஸோட உதவியை கேட்டு இந்த பில்டிங்ல ஒரு ரைட போட்டு ரவுடிங்களை எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி உன்னையும் காப்பாத்திடுவாருன்னு எழுதி வச்சிருக்கா. ஆனா இதெல்லாம் இந்த கேங்கோட பெரிய பாஸ் இருக்கான்ல, அவன் இந்த இடத்துக்கு வரும்போது பண்ணாதான் அவனோட மொத்த நெட்வொர்க்கையும் பிடிக்க முடியுமா. அப்பதான் பணத்தை இழந்தவங்களுக்கு பணத்தையும் திருப்பி கொடுக்க முடியும். அதனால அவன் எப்ப இந்த இடத்துக்கு வரானோ அப்ப போனை போடு, நான் போலீஸ்காரருக்கு அந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிருன்னு ஹீரோயின் எழுதி வச்சிருக்காங்க. உடனே இவனுக்கு அதை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ரொம்ப நம்பிக்கை அந்த போனையும் ஒழிச்சு வச்சுக்கிறான். இந்த பக்கம் பார்த்தா நம்ம கொரியன் போலீஸ்
போலீஸ்கார் இருக்காருல, அவர் ஃபிளைட்ல கொரியால இருந்து கிளம்பிட்டாரு. அத போன் எல்லாம் போட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லுவாருங்க. நான் வர்ற வரைக்கும் எதுவும் பண்ண வேணாம், அந்த இடம் ரொம்ப டேஞ்சரஸா இருக்கும், அதனால நீங்க ரொம்ப சேஃபா இருங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தான் வராரு மனுஷன். ஆனா ஹீரோயினுக்கு அந்த இடத்தை விட்டு போக மனசே இல்ல. நைட் எல்லாம் அங்கேயே கார்லயே தங்கி இருப்பாங்க. அப்ப ஃப்ரெண்டுக்காரியோட தங்கச்சி வந்து எதுக்காக இங்க இன்னமும் இருக்கிறோம், போலீஸ்காரங்க தான் இங்க வருவோம்னு சொல்லிட்டாங்களேன்னு ஹீரோயின் கிட்ட கேட்டா, அந்த பெரிய பாஸ் அரெஸ்ட் பண்றத இவங்க கண்ணால பாக்கணுமாமா, அதனாலதான் இங்க காத்து கிடக்கிறதா சொல்றாங்க. அப்புறம் என்னாலதான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, உங்களெல்லாம் இப்படி சிரமப்படுத்துறதுக்கு என்ன மன்னிச்சிருங்கன்னு ஹீரோயினும் தங்கச்சிக்காரி கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்பாங்க. அப்பதான் அவ ஒரு விஷயத்த சொல்றா, இவளோட அக்கா கொரியால நம்ம ஹீரோயின் கூட தானே வேலை பாக்குறாங்க, அவங்க ஆரம்பத்துல சைனால இருந்து கொரியாவுக்கு போகும்போது இவங்க கிட்ட போனை பண்ணி அழுதுகிட்டே இருப்பாங்களாம், தங்கச்சியை ரொம்ப மிஸ் பண்ணாங்களாமா. ஆனா அந்த நேரத்துல எல்லாம் நம்ம ஹீரோயின் தான் ரொம்ப துணையா இருந்தாங்களாம். அப்படி இருந்த உங்களுக்கு இதெல்லாம் கூட நான் செய்ய மாட்டேனான்னு அவளும் கொஞ்சம் எமோஷனலா பேசிக்கிட்டு இருப்பா. இவங்க இப்படி வெளியில காத்து கிடக்கும் போது இன்னொரு பக்கம் அந்த பில்டிங்குள்ள என்ன நடக்குதுன்றத நமக்கு காட்டுவாங்க. நம்ம கால் உடைஞ்ச பையன் இருக்கான் இல்லையா, அவன் பாத்ரூம்குள்ள போய் ஏதோ ஒரு போதை மருந்து சாப்பிட்டுட்டு தூங்கலான்னு நினைச்சிருப்பான் போல. ஆனா வாயில ஒரு பக்கம் அவனுக்கு நுர தள்ளிக்கிட்டு இருக்கு. அப்படியே மயங்கி வேற போயிட்டான் அந்த பாத்ரூம்குள்ளேயே. ஆனா இவன் இப்படி உள்ள கிடக்கிறது யாருக்கும் தெரியல. வெளியில அந்த இடத்தோட பெரிய ரவுடி இருக்கான்ல, அவன் அவனோட அள்ள கைகளை எல்லாத்தையும் கூட்டி உட்கார வச்சிருக்கான். இதெல்லாம் எதுக்காகனா, பெரிய பாஸ் இப்போ இந்த இடத்துக்கு வர போறாராமா. இது எல்லாத்தையுமே அங்க இருக்க நம்ம அப்பாவி பையனும் கேக்குறாங்க. உடனே இந்த இன்ஃபர்மேஷனை யாருக்கும் தெரியாம நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ்ல போட்டு விட்டுருவான். அந்த மெசேஜை பார்த்துட்டு தூங்கிட்டு இருந்த ஃப்ரெண்டுகாரி வேக வேகமா ஓடி வந்து ஹீரோயின் கிட்ட காட்ட, இப்ப இவங்களுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. ஏன்னா நம்ம கொரியன் போலீஸ் இருக்காரு இல்லையா, அவர் இன்னும் இங்க வந்து லேண்ட் ஆகவே இல்ல. இந்த சமயத்துல போய் அந்த பெரிய பாஸ் இங்க வந்தானா என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஹீரோயினுக்கும் மத்தவங்களுக்கும் ரொம்ப பதட்டமா இருக்கு. எல்லாரும் சேஃபா காருக்குள்ளேயே ஒளிஞ்சுப்பாங்க. அப்ப வேக வேகமா நிறைய வண்டி வர்றத அவங்க பாக்குறாங்க. ஏடான்னு பார்த்தா அந்த பாஸ் வர்றதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான ஆளுங்க வருவாங்க, கத்தியோடையும் வெப்பன்ஸோடையும். எதுக்காகனா இந்த கால் சென்டரோட பெரிய ரவுடி அந்த பெரிய பாஸ பார்த்து எக்கு தப்பா வார்த்தையை விட்டான் இல்லையா, அத அவரு கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால இந்த பையனையும் இங்க இருக்க ஆளுங்களையும் போட்டு தள்ளுறதுக்காக தான் ரவுடிங்களை அனுப்பி இருக்கிறாரு போல. வந்தவங்க எல்லாம் உள்ள இருந்த எல்லாத்தையும் சரமாரியா வெட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இத உள்ள இருந்த யாருமே எதிர்பார்க்கல. நம்ம அப்பாவி பையன் பயந்து போய் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறான். பாவம் காப்பாத்த சொல்லி ஹீரோயினுக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா ஒவ்வொருத்தரையா வெட்டி போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல மாறி மாறி ரெண்டு குரூப்பும் அடிச்சுக்கிட்டதுல அந்த பில்டிங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருந்த ரவுடி குரூப்பை சேர்ந்தவங்க எல்லாரும் செத்து போயிட்டாங்க. அப்பாவி பையன் தான் ஒரு மூலையில ஒளிஞ்சிருப்பான். அவனை கூட ஒருத்தன் முடிய புடிச்சு இழுத்துட்டு வந்து வயித்துல ஒரே குத்து, ரத்தம் கொட்டிட்டு இருக்கு. அப்படியே அவன் மயங்கி விழுந்துருவான். அப்புறம் வேக வேகமா 2-3 வேன் வேற வருது. ஹீரோயினும் மத்தவங்களும் முழிப்பாங்க, என்னடா இது நிறைய வண்டிங்க வருது, எதுக்காக வருது, என்ன நடக்குது உள்ளன்னு ஒண்ணுமே புரியல உங்களுக்கு. அப்ப பார்த்தா அந்த இடத்தை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க ரவுடிங்களை கொன்னுட்டு மொத்தமாவே அங்க இருக்க பசங்களையும் அந்த இடத்தையும் காலி பண்ணிட்டு போறாரு போல அந்த பெரிய பாஸ். இதையெல்லாம் பார்க்கும்போது என்ன செய்யணும்னு ஹீரோயினுக்கு புரியல, ஒரே பதட்டமா இருக்கு. நம்ம கொரியன் போலீஸ்காருக்கு போன பண்ணி இதை சொன்னா அவரும் நீங்க எதுவும் செய்யாதீங்க, எங்கேயும் போகாதீங்க, ரொம்ப ஆபத்தா தெரியுது, நான் இப்பதான் சைனால வந்து இறங்கியிருக்கேன், நான் வந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா இந்த பக்கம் வேக வேகமா அந்த பெரிய பாஸ் காரை விட்டு இறங்கி உள்ள போறாரு. ஆனா அவரோட முகத்தை இவங்களால பார்க்க முடியல. மனுஷன் அதை மறைச்ச மாதிரி ஒரு தொப்பியை வேற போட்டுக்கிறாரு. ஆனா ஹீரோயினுக்கு புரிஞ்சு போச்சு, இந்த இடத்த மொத்தமா காலி பண்ணிட்டு தான் இவங்க எல்லாம் ஓடுறாங்கன்னு. ஆனா உள்ள இருக்க நம்ம அப்பாவி பையன் என்னானா ஏதானான்னு ஹீரோயினுக்கு மனசெல்லாம் அப்படியே அடிச்சுக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ் தான், நீ எதுவும் பண்ணாத, எங்கேயாவது போனேனா பெரிய பிரச்சனையில மாட்டிக்குவா, அமைதியா இருன்னு ஹீரோயினை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த பெரிய பாஸ் வேற தப்பிச்சு போயிடுவான் போலயே, எல்லாம் சொதப்பிரிமோன்னு ரொம்ப குழப்பமா இருக்கும். அப்பதான் அவங்க ஒரு முடிவெடுப்பாங்க, இத பாரு நாம எதுவும் பண்ண வேணாம், அந்த பெரிய பாஸ் வந்தாலும் ஒரு காரு, அந்த காரை மட்டும் ஃபாலோ பண்ணுவோன்னு ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சொன்னது வேக வேகமா அந்த பாஸ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. வண்டி அப்படியே டர்ன் பண்ணி அந்த காரை நோக்கி போனா அப்பதான் பில்டிங் குள்ள இருந்து தட 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 தடன்னு ஒருத்தையும் ஓடி வந்துகிட்டு இருக்கான். அது வேற யாரும் இல்ல, நம்ம கால் உடைஞ்ச பையன் இருக்கான்ல, அவன் பாத்ரூம்குள்ள வாயில நுர தள்ளி கடந்தான் இல்லையா, ஒரு வழியா எந்திரிச்சிட்டான் போல, சாகல பையன். நம்ம அப்பாவி பையனை தோல்ல தூக்கி போட்டுக்கிட்டு தான் ஓடி வரான். இவங்க காரு முன்னாடி விழுந்து கத்துவான் கதறுவான், எப்படியாவது அப்பாவி பையனை காப்பாத்துங்களேன்னு கதறிக்கிட்டு இருக்கிறான். காரை விட்டு அவன் கத்தி குத்து பட்டு கிடக்கிறத பார்க்கும்போது ஹீரோயினுக்கெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கும். அவங்கள ஆம்புலன்ஸுக்கெல்லாம் கால் பண்ணிட்டு அவனுக்கு கட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்பதான் அவன் கொஞ்சம் கொஞ்சமா கண்ணு முழிச்சு பாக்குறான். ரொம்ப உயிருக்கு போராடுற நிலைமையில தான் அவன் இருக்கிறான். ஆனா அந்த நிலைமையில கூட என்னை மன்னிச்சிடுங்க, நான் உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கல, இதெல்லாம் என் விருப்பத்தோட நான் பண்ணல, என்னாலதான் உங்க பணம் போச்சு, என்னை மன்னிச்சிடுங்கன்னு மன்னிப்பெல்லாம் கேட்பான் நம்ம ஹீரோயின் கிட்ட. அப்புறம் இதுக்கு முன்னாடி நான் ஏமாத்தினவங்களை கூட விருப்பப்பட்டெல்லாம் ஏமாத்தலங்க, கட்டாயத்தினாலதான் ஏமாத்திட்டேன், எல்லாமே தப்புதான், அதுக்கு நான்
ரொம்ப வருத்தப்படுறேன்னு கண்ணீர் விட்டு அழுவான். இதை கேட்கும் போது ஹீரோயினுக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கும். இன்னொரு பக்கம் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் எல்லாம் அந்த கால் உடைஞ்சவங்க கிட்ட அந்த பெரிய பாஸ் எப்படி இருப்பான்னு வரைய சொல்லி அதை வரைஞ்சு வாங்கிக்கிட்டு இருப்பாங்க. இந்த உயிர் போற நிலைமையில கூட நம்ம அப்பாவி பையன் ஹீரோயின் கொடுத்த போனை அவங்க கிட்ட திரும்பி கொடுப்பான். அதுல ஏதோ வீடியோ எடுத்து வச்சிருக்கானாமா. அதை பிளே பண்ணி பார்த்தா அதுல அந்த பெரிய பாஸ் தான் இருக்காரு. ஆனா அதுலயும் அவரோட முகம் சரியா தெரியல. சீன மொழியில எதையோ பேசுறாரு. ஹீரோயின் ஃப்ரெண்டுகாரிய கூப்பிட்டு என்னன்னு கேட்டா இந்த இடத்துல போதை பொருளுக்காக ஏதோ ஒரு சண்டை நடந்ததா செட்டப் பண்ணி கேஸ மாத்த சொல்லி இருக்கிறான். அப்புறம் அவரு நேர கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு போறதாவும் பிளைட்ட புடிச்சு வேற ஒரு நாட்டுக்கு தப்பிச்சு போறதாவும் தான் பேசிட்டு இருந்திருக்காங்க அசிஸ்டன்ட் கூட. அத ஃப்ரெண்டுகாரி மொழி மாற்றம் பண்ணி சொன்னதும் உடனே இவங்களுக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது. என்னது ஏர்போர்ட்டுக்கு போய் தப்பிச்சு போக போறானா, உடனே அவனை பிடிச்சாகணும்னு ஹீரோயினும் ஒரு ஃப்ரெண்டும் தான் பெரிய பாஸ பிடிக்கிறதுக்கு கார் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. ஆனா மத்த 2 ஃப்ரெண்ட்ஸும் இங்கதான் இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம கொரியன் போலீஸ்கார் இருக்காரு. அவர் ஒரு வழியா சம்பவம் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டாரு. ஆனா அதுக்குள்ள அங்க ஆம்புலன்ஸ் சைனா போலீஸ்னு நிறைய பேர் கூட்டிட்டாங்க. கொரியன் போலீஸ்காரரை பார்த்ததுமே ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஓடி வந்து நான் தான் அவளோட ஃப்ரெண்டு, உங்களுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னு நடந்த கதை எல்லாத்தையும் எடுத்து சொல்லுவாங்க. அவங்க பேசுறது கொரியன் லாங்குவேஜ்ல தான். ஆனா அதை கேட்டுட்டு அவரு சரி சரிமா நான் உங்ககிட்ட அப்புறம் பேசிக்கிறேன், நீங்க அங்கிட்டு கொஞ்சம் தள்ளி போங்கன்னு சொல்லிடுவாரு. இவரு போய் அங்க இருக்க சைனா போலீஸ் கிட்ட பேசினா அவங்க சீன மொழியில பேசுவாங்க. இவருக்கு அந்த மொழி பாவம் தெரியல, திணறிக்கிட்டு இருப்பாரு. அப்போ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து இவருக்கு மொழி மாற்றம் எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. கொஞ்ச நேரம் முன்னாடிதான் அந்த அம்மாவை உதாசீனப்படுத்திட்டு வந்திருப்பாரு. இப்போ அந்த அம்மா இவரை விட சூப்பரா சைனா மொழிலாம் பேசி இவருக்கே ஹெல்ப் பண்ணவும் ஆடி போயிருவாரு கொரியன் போலீஸ். இப்போ அந்த அம்மா கைய புடிச்சு நீங்களும் என் கூடவே இருக்கணும்னு கூட்டிட்டு எல்லாம் போறாரு உள்ள போய் பார்த்தா சைனா போலீஸ் இவங்க சொல்ற எந்த கதையுமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா இந்த இடத்துல போதை பொருளுக்காக தான் சண்டை போட்டு ரவுடிங்க வெட்டிக்கிட்டும் குத்திக்கிட்டும் செத்து போனதா ஒரு செட்டப் பண்ணி வச்சிருப்பான் அந்த பெரிய பாஸ். அதனால நம்ம கொரியன் போலீஸுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அவங்க முடியவே முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இதை எல்லாத்தையுமே டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான். கொரியன் போலீஸ்காரரும் கொரியால இருக்க சீஃபுக்கு போனை போட்டு நடந்ததெல்லாம் சொன்னா கூட அவரும் யாருக்கும் போனை போட்டு இவருக்கு உதவி பண்றதா தெரியல. சைனா போலீஸோட உதவி இல்லாம அந்த பெரிய பாஸ கண்டிப்பா இவங்களால ஏர்போர்ட்டுக்கு போய் பிடிக்க முடியாது. அதனால பாவம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு நம்ம கொரிய போலீஸ்காரங்கன்னு எல்லாரும் அவங்க கிட்ட கெஞ்சுவாங்க. அவங்க முடியவே முடியாதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. கடைசியா நம்ம கொரியன் போலீஸ் தான் இதை பாருங்க, இது கொரியாவா இருந்தா நானே அவங்கள பிடிச்சிருவேன். ஆனா இது உங்க நாடு, உங்க உதவி இல்லாம என்னால பிடிக்கவே முடியாது. எங்களுக்கு ஒரு நம்பகமான தகவல் வந்திருக்கு, இங்க ஒரு பெரிய மோசடி நடந்திருக்கு. அந்த மோசடிக்கான அந்த பெரிய பாஸ் ஏர்போர்ட்ல இருக்கிறான். அவனை தேடி என் ஃப்ரெண்டு வேற போயிருக்காங்க, தயவு செஞ்சு உதவி பண்ணுங்கன்னு ரொம்ப கெஞ்சி கேட்பாரு. அதை எல்லாத்தையும் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு தானே டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றாங்க. ஆனா அவங்க இன்னும் எக்கச்சக்கப்பட்டு சேர்த்து போடுவாங்க. இதோ பாருங்க, நீங்க மட்டும் உதவி பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் ஆன்லைன்ல உங்க பேரை போட்டு உங்களாலதான் அவன் தப்பிச்சான்னு சொல்லிடுவேன். பிபிசிக்குலாம் உங்களாலதான் அவன் தப்பிச்சான்னு பேட்டி எல்லாம் கொடுப்பேன்னு இன்னும் எக்கச்சக்கமா அந்தம்மா பிட்ட போடும். ஆனா இதையெல்லாம் கேட்டது சைனா போலீஸ் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. கதை இந்த பக்கம் இப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயின் இருக்காங்களே, அவங்க கார்ல போகும்போதெல்லாம் நம்ம அப்பாவி பையன் எடுத்த வீடியோவை ஜூம் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க. அதுல அந்த பெரிய பாஸோட முகம் தெளிவா தெரியல. ஆனா அவன் வாட்ச்ல டைம் பாக்குற அந்த ஸ்டைல் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குங்க. அதையே ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் இவங்க ஏர்போர்ட்டுக்கு போகும்போது நல்லா விடிஞ்சிருச்சு. அங்க அந்த பெரிய பாஸ் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா தொப்பி போட்டு நிறைய பேர் இருக்காங்க. இந்த இடத்துலதான் நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்த கவனிப்பாங்க. வீடியோல அவன் வாட்ச்ல டைம் பாக்குறதுக்கு கையை ஆட்டி ஆட்டி பாத்துருப்பான் இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் ஒருத்தன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அதை பார்த்ததும் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க இவன் தான் அந்த பெரிய பாஸ்ன்னு. அதனால இவனையே ஏர்போர்ட் முழுக்க ஹீரோயினும் ஃப்ரெண்டுக்காரையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போவாங்க. ஒரு இடத்துல அவன் ஒரு பக்கம் உட்கார்ந்துருக்க, இவங்களும் அவனுக்கு தெரியாம உட்கார்ந்துருக்கிறதா நினைப்பாங்க. ஆனா செத்த நேரத்திலேயே அந்த பெரிய பாஸ் டக்குன்னு எந்திரிச்சு வந்து இவங்க முன்னாடி இருக்க சேர்ல உட்காந்துடுறான். ஏய் நீங்க யாரு, எதுக்காக என்னையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன போலீஸான்னு கேட்டுருவான். 2 பேருக்கும் அள்ளு விட்டும் கை காலெல்லாம் உதறும். ஆனாலும் ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பல்ல கடிச்சு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு நான் உன்னால பாதிக்கப்பட்டவன்னு மெல்ல சொல்லுவாங்க. இதை கேட்டதும் அந்த பெரிய பாஸ் சிரிப்பான். எவ்வளவு இழந்தன்னு கேட்டா $32,000 சொல்லுவாங்க. அந்த பணத்துக்கா இவ்வளவு தூரம் என்ன ஃபாலோ பண்ணி வந்திருக்கிற? இப்படி கேட்டவன் வேக வேகமா கட்டுக்கட்டா பணத்தை எடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்துருவாங்க. அதுல $1,00,000 இருக்கா. நீ இழந்ததை விட அதிகம் தான், என்னை இனிமே ஃபாலோ பண்ணேன்னு வச்சுக்கோ, தடம் தெரியாம கொன்னு புதைச்சிருவேன்னு மிரட்டுறான். பணத்தை எடுத்துட்டு ஓடிருன்னு சொல்றான். ஹீரோயினுக்கும் ஃப்ரெண்டுகாரிக்கும் அள்ளு விட்டுரும். அவன் சொல்லிட்டு அசால்ட்டா கிளம்பி போயிட்டான். ஆனா ஹீரோயினுக்கு தான் மனசே இல்ல, ஒரு மாதிரி இருக்காங்க. ஃப்ரெண்டுகாரி இத பாரு, கிறுக்குத்தனமா ஏதாவது பண்ணி வைக்காத, அவன் தான் பணத்தை கொடுத்துட்டான்ல, வா நம்ம கிளம்புவோன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா இவங்க அங்கிருந்து வேகமா எந்திரிச்சு மறுபடியும் அவன் பின்னாடியே போக ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோயினோட
ஃப்ரெண்டு தங்கச்சி இருக்கா இல்லையா, அவ ஏர்போர்ட்ல இருக்க போலீஸு கிட்டலாம் இங்க ஒரு மோசடிக்கார பாஸ் தப்பிச்சு போறதுக்காக வந்திருக்கான், வந்து அவனை புடிங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருப்பா. இதுக்குள்ள ஹீரோயின் கிட்ட இருந்த ஃப்ரெண்டு ஓடி போய் நான் எவ்வளவோ சொன்னேன், அவ கேட்க மாட்டிட்டா, எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியலன்னு ஓனாளுக. அவளுக்கும் என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணும் புரியல. என்னடா நடக்குதுன்னு பார்த்தா இந்த பக்கம் ஹீரோயின் அவன் பின்னாடி போய் காட்டு கத்து கத்திருப்பா. டே மோசடிக்காரா துரோகின்னு எல்லார் முன்னாடியும் வச்சு கிளின்னு கிழிச்சிருப்பா. அப்புறம் அவன் கொடுத்த பணத்தையும் மூஞ்சிலே விட்டு எறிஞ்சிருப்பா. ஒழுங்கா நீயே வந்து சரணடைஞ்சிருன்னு அவன் மூஞ்சிக்கு நேர ரொம்ப போல்டா பேசிருப்பா. விடுவானா அவன்? ரொம்ப காண்டானவன் அப்படியே அவன் முடிய கொத்தா புடிச்சு பாத்ரூம்குள்ள போய் அடி அடி நடிப்பாங்க. என்ன சொன்னு அடிப்பான். மூஞ்சிலாம் ரத்தம் கொட்டும். அவன் அடி அடின்னு அடிச்சதுல ஹீரோயினால பாவம் எந்திரிக்க கூட முடியல. பயங்கர நிலைமையில இருக்கா. அவங்கள அப்படி குத்துரும் கொலைருமா அடிச்சு போட்டுட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிடுவான். அவன் பிளைட்டை நோக்கி போயிட்டு இருக்கான். அப்பதான் ஒரு விஷயத்த தேடி பாப்பான். கோட்டுக்குள்ள இருந்த பாஸ்போர்ட்டை காணா. அவனுக்கு தெரிஞ்சிருச்சு ஹீரோயின் தான் எடுத்து வச்சுக்கிட்டா அடிக்கும் போதுன்னு. அதனால இன்னும் கோபத்தோட மறுபடியும் அந்த பாத்ரூமுக்கு வருவான் பாருங்க. ஹீரோயின் அந்த பாஸ்போர்ட்டை வச்சுக்கிட்டு கெத்தா சிரிச்சுக்கிட்டு இருப்பா. அவன் வந்து வாங்குறதுக்குள்ள அதோட ஃப்ரண்ட் பேஜை கிழிச்சு அப்படியே வாய்க்குள்ள போட்டு மின்னு துப்பிடுவா. அவனுக்கு இன்னும் கடுப்பு அதிகமாயிடும். தப்பிச்சு போக முடியாம இப்படி பண்ணிட்டாலேன்னு கொன்னே தீரணும் இவளன்னு கழுத்தை போட்டு நெரிப்பான். மூச்சு விட முடியாம நம்ம ஹீரோயின் திணறிட்டு இருக்கும் போது டக்குன்னு அங்க சைனாவோட போலீஸ் வந்துருவாங்க. ஜஸ்ட் மிஸ் நம்ம ஹீரோயினை கொன்றுப்பான். அதுக்குள்ள வந்து போலீஸ் அவனை பிடிச்சிட்டாங்க. நம்ம கொரியா போலீஸ்காரர்லாம் வந்து அவனை அடி அடி நடிப்பாரு. ஹீரோயின் இப்படி கிடக்குற நிலையை பார்த்து அவருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். ஒரு வழியா போலீஸ் மொத்தமா அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்ப அவனுக்கு ஹீரோயினை பார்த்து என்ன தோணுச்சுன்னு தெரியல. ஆனா அந்த பார்வையில ஏதோ ஒரு மூலையில நான் ஏமாத்தின ஒரு பொண்ணு என்ன இப்படி மாட்டி விட்டுட்டாலேன்னு சொல்லாம சொல்ற மாதிரி இருக்கும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓடி வந்து இவளோட நிலைமையை பார்த்து ரொம்ப அழுவாங்க. கொரியன் போலீஸ்காரர் நம்ம ஹீரோயினை திட்டுவாரு. நான் தான் சொன்னேன்ல இது ஆபத்து, இங்க வராதன்னு, நீ ஏன் கேட்க மாட்டேன்ட்டேன்னு. நீங்க வர லேட் ஆயிருச்சு, அதான் அவனை பிடிக்கிறதுக்காக நான் வந்தேன்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. நான் ஒன்னும் லேட்டா வரல, நீ தான் ரொம்ப ஸ்பீடா இருக்கேன்னு அவர் சொல்லுவாரு. அப்புறம் ஒரு வழியா அவங்களை காப்பாத்தி அங்க இருந்து கூட்டிட்டு போவாங்க. வெளியில போகும்போது அங்க இருந்த கூட்டம் நம்ம ஹீரோயினை தான் பார்க்கும். முதல்ல முகத்துல காயம் பட்டு ரத்தம் கொட்டுறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கும். முகத்தை கீழே போட்டிருப்பாங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு தோணும் நம்ம பெரிய விஷயத்த பண்ணிருக்கோண்டான்னு. கம்பீரமா அப்படியே தலையை நிமிர்த்து நடந்து போவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம அப்பாவி இருக்கான் இல்லையா, அவனையும் போலீஸ் விசாரிப்பாங்க. அவன் நடந்தது எல்லாத்தையும் சொல்லுவான். அவனும் உயிர் பொழைச்சுக்கிட்டான். அந்த பெரிய பாஸ அரெஸ்ட் பண்ணிட்டதுனால அவன் பிடியில இருந்த எல்லா பசங்களையும் போலீஸும் காப்பாத்திட்டாங்க போல. அவனால பாதிக்கப்பட்டவங்களுக்கும் பணம் கிடைச்சிருச்சு போல. கோர்ட்ல இப்போ அந்த கேஸும் நடந்துகிட்டு இருக்குது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க பழைய மாதிரி அந்த ஃபேக்டரியில தான் இன்னமும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பிள்ளைங்களுக்காக அதிகமா சம்பாதிக்கணும்னு ஓவர் டியூட்டி எல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஒரு வக்கீல் விடாம துரத்தி வந்து தயவு செஞ்சு இந்த கேஸ வாபஸ் வாங்குங்கம்மா, உங்களுக்கு $3,00,000 கொடுக்கறோன்னு கேக்குறாரு. அவர் வேற யாரும் இல்ல, அந்த பெரிய பாஸோட லாயர் தான் போல. ஆனா இவங்க முடியவே முடியாது மறுத்துருவாங்க. இத பாரியா, ஏமாத்துக்காரன் காசுல என்னாலலாம் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருவாங்க கெத்தா. வேன்ல போயிட்டு இருக்கும் போதுதான் பிள்ளைங்க கிட்ட இருந்து வீடியோ கால் வரும். பிள்ளைங்களையும் மீட்டுட்டாங்க போல, உங்களுக்காக கேக் எல்லாம் ரெடி பண்ணிருக்கோன்னு அவங்களும் ஆசையா சொல்லுவாங்க போன்ல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சீக்கிரவா, சாப்பாடு இல்லைன்னா தீந்து போயிரும், உனக்காக தான் வெயிட் பண்றோம்னு ரொம்ப அன்பா பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயினும் பழைய சந்தோஷத்தோட பிள்ளைங்களை பாக்குறதுக்காக ஆவலா வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இவங்க இந்த காலத்துல புருஷன் இல்லாம ஒரு சிங்கிள் மதரா இருந்து 2 பிள்ளைங்களை வளர்க்குறாங்க. இவங்களுக்கு பல கஷ்டம் இருக்கு, நிறைய பண பிரச்சனை இருக்கு. ஆனாலும் அந்த பெரிய பாஸ் கொடுத்த $3,00,000 வேணான்னு தூக்கி எறிஞ்சிருக்காங்க. அவனை பிடிக்க ஹெல்ப் பண்ணதுக்காக கொரியன் கவர்மெண்ட்டும் $1,00,000 பரிசா கொடுக்கறதா அறிவிச்சிருந்தாங்க இல்லையா, அதையும் வேணான்னு சொல்லி இருக்கிறாங்க. தான் உழைப்பு போதும், நான் உழைச்சு சம்பாரிச்சுப்பேன், என் பிள்ளைங்களை நான் காப்பாத்திப்பேன்ற அந்த ஒரு கெத்து. இந்த கெத்தெல்லாம் ஏதோ ஒரு டைரக்டர் எழுதின கற்பனையான கேரக்டரோடது இல்ல, நிஜத்துல கொரியால வாழ்ந்த ஒரு சிங்கிள் மதரோட அசைக்க முடியாத கெத்து தான்றத அழகா காட்டி இந்த படத்தையும் முடிச்சிருப்பாங்க. படம் ரொம்ப சூப்பரா இருந்ததுல. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நம்புறேன். படம் எப்படி இருந்ததுன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே போற போக்குல ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. அப்பதான் உங்களுக்கு பிடிச்ச இந்த மாதிரியான சூப்பரான படம் இன்னும் நிறைய பேரை சென்றடையும். மறுபடியும் வேற ஒரு நல்ல படத்துல சந்திக்கலாம். தேங்க்யூ.